வணக்கம். SIAS அகாடமிக்காக வெங்கடேஷ் குமார். So today we are going to see very important part of the Indian Constitution. It is part 4, Directive Principles of State Policy. சரிங்களா? ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம்ப்பா? அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இது அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜிஸ்லேச்சர்னால் யாருன்னா சட்டத்துறையை சார்ந்தவங்க, அதான் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான் நம்மளுக்கு தேவையான சட்டங்களை எழுதி தராங்க. ஸோ இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சட்டங்களை எழுதி தரும்போது அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்களை மனதளவில் வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ மனதளவில் வச்சிருந்து சட்டத்தை எழுதினா மட்டும்தான் ஒரு நல்ல விதமான சட்டத்தை மக்களுக்கு என சில எம்பிக்கள்னால எம்எல்ஏக்கள்னால எழுதி தர முடியும். நார்மலாகவே எம்பிக்கள் சரிங்களா, இந்தியா முழுக்க தேவையான சட்டத்தை எழுதுவாங்க. அது ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, 2 டைப் ஆஃப் எம்பி இருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்க இந்தியாவுக்கும் முழுக்க தேவையான சட்டங்கள் எழுதுவாங்க. அதுவே எம்எல்ஏக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு தேவையான சட்டங்கள் எழுதுவாங்க. தமிழ்நாட்டில் எப்படி 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையுமே 28 மாநிலம் இருக்கு இல்லையா, 28 மாநிலத்திலையுமே எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதே மாதிரி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் 3 தான். அதுதான் ஜம்மு காஷ்மீர், டெல்லி மற்றும் புதுச்சேரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். அங்கே மட்டும் லெஜிஸ்லேச்சர் இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மற்ற யூனியன் பிரதேசங்களில் தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன் சரிங்களா, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், சண்டிகர், இங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்எல்ஏக்களும் கிடையாது, அங்கே வந்து முதலமைச்சரும் கிடையாது. ஆனால் டெல்லி, புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்களும் இருப்பாங்க, அங்கே சிஎம்மும் இருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது இருக்குது. புரிஞ்சுங்களா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்கிறோம், அதுதான் எம்எல்ஏ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான பேஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். அதாவது 2 அவைகளை உடைய ஆட்சி முறை, பைகேமரலிசம்னா என்ன, யூனிகேமரலிசம்னா என்ன, இதெல்லாமே உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ அதில் இருந்தால் ஏன் அதெல்லாம் பேசிக்ஸாக ஃபஸ்ட்டே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஒவ்வொரு பாட்டையும் நம்ம மூவ் பண்ணுறப்போ அதெல்லாம் பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிறனால தான். ஸோ த திங் இஸ், ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பண்புகளை பார்த்தோம், அதான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை, அதுதான் வந்து ப்ரியாம்பிள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 1 தான் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஓகே, அடுத்து வந்து பார்ட் 2 பார்த்தோம். பார்ட் 2 அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப். அதுக்கப்புறம் வந்து பார்ட் 3 பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 4 சரிங்களா. பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4 தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். ஸோ அல்டிமேட்டாக வந்து பாலிட்டியில் வந்து 8 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 9th கிளாஸ். ஸோ இந்த 10 கிளாஸை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 கிளாஸுக்குமே சேர்த்து ஒரு 200 கொஷினை ஃப்ரேம் பண்ணி எல்லாத்துக்குமே டெஸ்ட் வைப்பேன். ஸோ அந்த 200 கொஷின்ஸில் நீங்கள் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவாப்பா? ஸோ பார்ட் 4 கண்டெய்ன்ஸ் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ். சரிங்களா? நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த பாரோட் கான்ஸ்டிடியூஷன், இட்ஸ் நாட் த ஒரிஜினல் ஒன், இட் இஸ் நாட் மேட் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. அல்டிமேட்டாக பல்வேறு நாடுகள்லேருந்து பல்வேறு பகுதிகளை கடன் பெற்று தான் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், வாங்கி இங்கே வச்சுருக்கோம். இட்ஸ் டோட்டலி பாரோட் கான்ஸ்டிடியூஷன். சில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக நம்மளுடைய ஓன் மேக்காக இருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக நம்மளுடைய ஓன் மேக் கிடையாது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பாரோட் கான்ஸ்டியூஷன் தான். இந்த டிபிஎஸ்பிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலேருந்து வாங்கியிருக்கோன்னா இரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து, IRISH இரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து, அதாவது அயர்லாந்து நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அரசியலமைப்பு சட்டத்தில் டிபிஎஸ்பிங்கிறது இருக்குது. ஸோ அதே டிபிஎஸ்பியை நம்ம எங்கே பாரோ பண்ணி இங்கே வச்சுருக்கோம், இந்தியாவில் பாரோ பண்ணி அப்படியே வச்சுருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் நம்ம டிபிஎஸ்பியை பற்றி தான் பேசுகிறோம். ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம எதை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியை பற்றி தான் பேசுகிறோம். சரியாப்பா? ஸோ இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியலான ஒரு பார்ட்டும் கூட. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் முதல்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ரைட், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்போம், அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் சொல்லியிருப்பேன். புரிஞ்சுங்களா? அதில் இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. டைப்ஸுங்கிறது வேறு, கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேறு. ஸோ
வகை அப்படிங்கிறது வேறு, வகைப்பாடு அப்படிங்கிறது வேறு. எப்படி வகைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ரூல் தான் வகைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? எப்படி டைப்ஸ் பிரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரூல், அந்த பர்டிகுலர் ஐடியாலஜி தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ நார்மலி ரைட்ஸை வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ், அனதர் ஒன் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ். ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்திற்கு அணுக முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில உரிமைகள்லாம் கொடுத்துருக்கோம். அந்த உரிமைகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நீதிமன்றத்திற்கு போய், அதாவது ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த உரிமையை திருப்பி பெற முடியும் அப்படின்னா அதுதான் ஜஸ்டிசியபிள் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீதிமன்றத்திற்கு சென்று விளக்கம் பெறக்கூடிய உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில உரிமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிசியபிள். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லா உரிமையையும் வந்து ஜஸ்டிசியபிள்லேயே கொண்டு வைக்க முடியாது. சில உரிமைகளை வந்து நான் ஜஸ்டிசியபிளாக வைக்கணும். ஏன்னா சில உரிமைகளை வந்து நம்ம வந்து ஜஸ்டிசியபிள் பார்ட்டில் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜஸ்டிசியபிள் பார்ட்டில் வச்சுருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் கூட மூவ் பண்ணலாம், எல்லா கோர்ட்டுக்கும் போகலாம். ஸோ கோர்ட்டுக்கு போனால் சில விஷயங்கள் தடைபடும், இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால ரைட்ஸை 2 கேட்டகரிஸாக பிரித்து, ஒன்று ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ், ஒன்று வந்து நான் ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ், நீதிமன்றத்திற்கு சென்று பெற முடியாத உரிமைகள் அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஜஸ்டிசியபிள் பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் லீகல் ரைட்ஸாகவும் அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸாகவும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டோ, ஒரு லீகல் ரைட்டோ, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டோ பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களால கோர்ட்டுக்கு போக முடியும். புரிஞ்சுங்களா? ஆனால் நான் ஜஸ்டிசியபிள் இருக்கக்கூடியது எல்லாமே மாரல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாரல் ரைட்ஸு அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா சில முக்கியமான ரைட்ஸ், அந்த ரைட்ஸை வந்து தரதுக்கான சூழ்நிலை ஏற்படலை. த சிச்சுவேஷன் இஸ் நாட் ஃபேவர் டு கிவ் தட் பர்டிகுலர் ரைட்ஸ் டு யூ. Those types of rights are called as non-justiciable rights. That's why non-justiciable rights பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த உரிமையை திருப்பி பெற முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்படின்னா ஒரு உரிமைக்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கு போக முடியாது அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்லுவோம், நீதிமன்றத்திற்கு சென்று பெற முடியாத உரிமைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நான் ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ். சரியாப்பா? ஸோ இந்த ஜஸ்டிசியபிள் ரைட்ஸை பிரித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் அங்கங்கே கான்ஸ்டியூஷனல் ரைட்டாகவும், அதுவே பாராளுமன்றம் நம்மளுக்கு தரக்கூடிய உரிமைகளை வந்து லீகல் ரைட்ஸாகவும், அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவும் பிரித்து வச்சிட்டோம். இந்த நான் ஜஸ்டிசியபிள் ரைட்ஸ் தான் நம்ம எங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா டிபிஎஸ்பி, புரிஞ்சுங்களா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ், அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு வச்சுருக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து ஒரு குடிமகனை நம்ம பார்த்தோம்னா உரிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சிட்டிசன், நம்ம சிட்டிசனாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் இருக்கிறத கூட நான் ஜஸ்டிசியபிள் ரைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேச்சராக ஒரு எம்பி எம்எல்ஏவை பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய கடமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா there are 2 types of states in the world. One is police state, another one is welfare state அப்படின்னு சொல்லுவோம். There are 2 types of states in the world. One is police state, another one is welfare state அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது போலீஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசனின் சந்தோஷத்திற்காக, சரிங்களா, ஒரு அரசனுடைய மகிழ்ச்சிக்காக அந்த நாடானது செயல்பட்டால் அதை போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே ஒரு மக்களின் நலனிற்காகவும் மக்களினுடைய சந்தோஷத்திற்காகவும் ஒரு நாடு செயல்பட்டால் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? இந்தியா இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். ஏன்னா இந்தியா வந்து மக்கள் தான் இந்தியாவிலே பவர்ஃபுல். ஸோ மக்களுக்காக தான் இந்திய நாடு என்பது. புரிஞ்சுங்களா? மக்கள் தான் இங்கே முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ இந்தியா இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். அப்படின்னா ஒரு ஸ்டேட் வெல்ஃபேர்னஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது இந்த பர்டிகுலர் பாலிசிஸை, இந்த நெறிமுறை கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு அரசாட்சியானது செய்யப்படும் போது, கவர்னன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறப்போ some basic rules are there. It should be followed for the welfare of the people. That's why it is named as directive principles of state policies. ஏன் இதை நம்ம வந்து அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோன்னா, சிம்பிளாக இந்த பர்டிகுலர் பாலிசிஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவே ஃபங்க்ஷன் ஆகும். இந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாத ஸ்டேட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேட்னு சொல்லலாம். ஏன்னா போலீஸ் ஸ்டேட்டுங்கிறது நத்திங். ஒரு அரசனுக்காக நாடு இருந்துச்சுன்னா அது வந்து போலீஸ் ஸ்டேட். அதுவே மக்களுக்காக நாடு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட். சரிங்களா? ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை வந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய கடமைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அரசன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொடுக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை லாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசன் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அது மக்களுக்கு மட்டும்தான். ஆனால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நீ ரூலராக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த டிபிஎஸ்பி ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக சொல்லுது. ஸோ இதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா
சரிங்களா. நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா, இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்ட் உலகத்தில் எப்போ ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937. அதாவது 1937 தான் உலகத்தில் ஃபஸ்ட்டு டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. அதாவது ஆட்சி செய்கிறவங்களுக்கும் சில கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத முன் வச்சு அந்த கடமைகளை வச்சு தான் அவங்க ரியாக்ட் ஆகணும் அப்படிங்கிற அது ஒரு பாலிசியை கொண்டு வந்தது 1937 தான். ஸோ 1937 தான் இரிஷ் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியுமே ஃபாலோ பண்ண ஒரு கண்ட்ரி இருக்குது. அது அவங்க தான் யாருன்னா ஸ்பெயின். சரிங்களா. ஸோ ஸ்பானிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூலர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சில கடமைகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஜஸ்டிசியபிள் ரைட் ஒரு சிட்டிசனாக இருந்து பார்த்தா அப்படிங்கிற இந்த டிபிஎஸ்பி பாலிசிஸை முதல் உலகத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்பெயின் கிட்டேருந்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இரிஷ் காப்பி பண்ணாங்க. எப்போது 1937. 1937 இரிஷ் வந்து ஸ்பெயின் கிட்ட காப்பி பண்ணாங்க. ஸோ இரிஷ் கிட்ட இருந்து, ஏன்னா அவங்க காப்பி பண்ணி அப்சல்யூட்டாக ஸ்பெயின் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அப்படியே வைக்கல, சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு தான் இரிஷ் ஃபாலோ பண்ணாங்க. ஸ்பெயின் அப்சல்யூட்டாக என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதுலேருந்து சில ஆல்ட்ரேஷனை செஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இரிஷ் என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. எப்போது 1937. ஸோ அதே பர்டிகுலர் ரைட்டை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நான் ஜஸ்டிசியபிள் ரைட், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை சில சேஞ்சஸோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஒரு தாட் முன் வச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. சரிங்களா. 1945 நம்மளுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஏன்னா முதல் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தேவை அப்படின்ட்டு வந்து யார் சொன்னார்னா எம்என் ராய் சொன்னார் இல்லையா. எம்என் ராய் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எனக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1940 இந்த பீரியட்லேயே தெரியும் நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வரப்போகுது, இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது அப்சல்யூட்டாக இந்தியன்ஸ்னாலேயே எழுதப்பட போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கமிட்டி இருந்துச்சு. அந்த கமிட்டியினுடைய பேர் தான் சப்ரோ கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூட என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ 1945 முன் வைக்கிறாங்க. 1946 தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாகுது. 1946 டிசம்பர் 9 தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணுது. ஸோ மீட் பண்ணி அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து ஜவஹர்லால் நேரு பாஸ் பண்ணுறாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 22, 1947. ஸோ 1947 பொறுத்தளவுக்கு ஜவஹர்லால் நேரு கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்கான ஒரு முக்கியமான முதல் படி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை பேஸ் டாக்குமெண்ட்டாக வச்சு அதில் என்னென்ன கொள்கைகள்லாம் வச்சுருக்காங்களோ அதை வந்து ஒரு கீ நோட்டாக வச்சுட்டு அதே மாதிரி ஒரு ஹிண்ட்டாக வச்சுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அல்டிமேட்டாக எக்ஸாம் மீன்ஸ் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே சப்ரூவ் கமிட்டி வந்து என்ன சொல்லியிருக்கு, நம்மளுக்கு டிபிஎஸ்பி வேணும்னு கேட்டிருக்கு இல்லையா. ஸோ டிபிஎஸ்பி இன்க்ளூட் பண்ணுறதா ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ டிபிஎஸ்பி சார்ந்த கொள்கைகளையும் 1947 எழுதி ஆரம்பிச்சிட்டாங்க. 1949 டோட்டலாகவே கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட் பண்ண டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா November 26, 1949. சரிங்களா. டோட்டலாகவே அல்டிமேட்டாக கான்ஸ்டியூஷனை கம்ப்ளீட் பண்ண டேட் எதுப்பா November 26, 1949. ஸோ அது செயல்படுறதுக்கு ஆரம்பித்த தேதி என்னென்னு சொல்லுவோம்னா ஃபஸ்ட் ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லுவோம். 1950 January 26 கான்ஸ்டியூஷனை எல்லா சிட்டிசன்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து முதல் குடியரசுத் தலைவரை அப்பாயிண்ட் பண்ணி இந்த குடியரசு சட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்த தொடங்கினோம். ஓகேங்களா. என்று எழுதி முடித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்று எழுதி முடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா November 26, 1949. அதுவே என்று செயல்பட தொடங்கியது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா January 26, 1950. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக January 24 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து கலைச்சிருப்பாங்க. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை வந்து கலைச்சிட்டு லாஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஏன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படிங்கிறத கலைச்சிட்டாங்க. இனி என்ன ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இந்தியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசு நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு. ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்து நடந்தது எப்போனா 1951 நடந்து முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 1952. அதுக்கப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா, இன்றைக்கி என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபாங்கிறது பர்மனெண்ட் பாடின்னு சொல்லுவோம். லோக்சபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் பி டிசால்வ்டு, என்ன நேரத்தில் வேணாலும் கலைக்கப்படக்கூடிய ஒரு பாடி அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா. ஸோ லோக்சபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ராஜ்யசபாவில் எம்பிஸ் இருப்பாங்க. ஒரு தொகுதியில் நின்று நேரடியாக தேர்தல் நின்று போட்டி போட்டு வரவங்க தான் லோக்சபா எம்பிஸ், எக்ஸப்ட் 2 members. ஏன்னா those 2 members are appointed by the president. அதுவே
தொகுதி எதுலேயுமே நிற்காமல் எம்எல்ஏக்களுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க தான் ராஜ்யசபா எம்பி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ராஜ்யசபாவுக்கு இத்தனை சீட் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 ராஜ்யசபா சீட் இருக்குது. ஸோ இங்கேருந்து 18 ராஜ்யசபா எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. 39 நாடாளுமன்ற தொகுதிகளும் ஒருத்தர் நேரடியாக தேர்தலில் போட்டி போட்டு மக்களுடைய ஓட்டை வாங்கி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் லோக்சபா எம்பியாக வருவாங்க. சரிங்களா? ஸோ லோக்சபா எம்பிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, லோக்சபா எம்பிக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, யார் நம்ம கனிமொழி இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எம்பிக்கு வந்து வைகோ ஒரு எடுத்துக்காட்டு. வைகோ ராஜ்யசபா எம்பி. ஏன்னா வைகோ வந்து தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கலை, அவர் வந்து எம்எல்ஏக்களுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னா ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு யார் ஓட்டு போடுவா? எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. லோக்சபா எலெக்ஷனுக்கு யார் ஓட்டு போடுவா? எம்பி ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் போனப்போ, சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அவைக்கு பேர் தான் சட்டமன்றம்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். அதுவே மொத்த இந்தியாவுக்குமே இருக்கக்கூடிய அவை என்னன்னு சொல்லுவோம்னா பார்லிமெண்ட், பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றம்னு சொல்லுவோம். ஸோ நாடாளுமன்றம்னாலும் ஒன்று தான், பாராளுமன்றம்னாலும் ஒன்று தான். சரியாப்பா? ஸோ அவங்க போய் அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான சட்டங்களை எழுதி அந்த சட்டத்தின் மூலமாக மக்களை ஆட்சி செய்வது அப்படிங்கிறது அவங்களுடைய வேலை. அதான் ஆட்சியை பிடிக்கிறோன்னு சொல்கிறாங்களோ இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அல்டிமேட்டாக மக்களுக்கு தேவையான சட்டங்களை எழுதி மக்களை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான வேலை. ஸோ எப்படி மக்கள் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்களை எழுதுறது மூலமாகத்தான். இப்போ சட்டத்தை எழுதுனாச்சுன்னா பிரசிடென்ட்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு அப்படின்னா மக்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சு இல்லைங்களா? ஸோ அல்டிமேட்டாக ஒரு லெஜிஸ்லேச்சர் மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை வந்து சட்டமாக எழுதி அதை பாஸ் பண்ணுறாங்க. எம்பிக்கள் பாஸ் பண்ணுறாங்க. எம்பிக்கள்னால் எழுதப்பட்டு பாஸ் பண்ணப்பட்ட அந்த சட்டத்தை வந்து பிரசிடென்ட் ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டார் அப்படின்னா ஒவ்வொரு மக்களும் வந்து என்ன பண்ணி ஆகணும்? அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்படி தான் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் இந்தியாவுடைய கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. ரைட்? ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஓவர் ஹியர். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சட்டத்தை எழுதுகிறப்போ சில அடிப்படை பண்புகளை வந்து மனசில் வச்சுட்டு தான் எழுதணும். ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிபிஎஸ்பி, ஸோ அவங்க என்னென்ன அடிப்படை பண்புகளை என்னென்ன கடமைகளை வந்து மனசில் வச்சுட்டு சட்டத்தை எழுதணும், அது வந்து மக்களுடைய நலனுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற சில வழிமுறைகள் இருக்குது பார்த்திங்களா. அந்த வழிமுறைகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். அதனால தான் இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னு என்னது? அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லணும். இதன் அடிப்படையிலேயே சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு நல்லாட்சி நடக்கிறது என்பது அர்த்தம். சரிங்களா? அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட்டாக, அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பி நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உண்மையாலுமே மக்களுக்காக தான் செயல்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ, டிபிஎஸ்பியில் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒரு டைப் ஆஃப் ஆக்டை இங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த பிரின்சிபல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னா தே ஆர் வெரி குட் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். பட் அந்த பிரின்சிபல்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்தியாவில் நல்லா ஆட்சி நடக்குதா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர், நீங்கள் எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் தேர்ந்தெடுக்கிறது யார் தான்? மக்கள் தான். அப்படி நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நம்மளுக்காக தான் செயல்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் எது ஹெல்ப் பண்ணுது? கண்டிப்பாக இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் இது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்பேத்கர் அதனால தான் இது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைப்ஸ் these principles as novel feature of the Indian Constitution. இது இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு இன்றியமையாத, சரிங்களா, ஒரு இன்றியமையாத பண்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் எந்த பகுதியை இந்திய அரசியலமைப்பில் இன்றியமையாத பண்புகளாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவோம்? அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகள். இங்கிலீஷில் எப்படி கேட்பாங்க? டாக்டர் அம்பேத்கர் டிஸ்கிரைபிங் விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் த நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிபிஎஸ்பி. புரிஞ்சுங்களா? அப்படியும் கேட்கலாம். அல்லது நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னும் கொஷின் கேட்கலாம். அப்படி சொன்னது யாருன்னு கேட்டால் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். சரிங்களாப்பா? அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டெய்ன்ஸ் philosophy ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இஸ் த சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறார். புரிஞ்சுங்களா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் சரிங்களா
ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்து தான் என்னென்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரும் உடலும் போன்றது. இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய உயிரும் உடலும் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும். புரிஞ்சுங்களா? ஸோ டிபிஎஸ்பியை மட்டும் அப்படின்னா நாவல் ஃபீச்சர்னு சொல்லலாம். டிபிஎஸ்பி கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேர்த்து அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறார். சரியாப்பா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா சோல் ஆஃப் த வெறும் சோல் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 தான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சோல் மட்டும்னு சொல்லுவார். சோல் அண்ட் ஃபிலாசபி அப்படின்னா எதை சொல்கிறாரு? அல்டிமேட்டாக டிபிஎஸ்பி கூட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சேர்த்து சொல்கிறார். ஏன்னா டிபிஎஸ்பிங்கிறது ஜஸ்டிசியபிள் ரைட், சரியா ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது ஜஸ்டிசியபிள் ரைட், டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிசியபிள் ரைட். ஸோ ஒரு கண்ட்ரிக்கு ஜஸ்டிசியபிள் ரைட்டும் முக்கியம், நான் ஜஸ்டிசியபிள் ரைட்டுக்கும் முக்கியம். ஏன்னா ஒரு கண்ட்ரி உருவாகிறப்போ எல்லா ரைட்டையுமே ஜஸ்டிசியபிள் ரைட்டாக கொடுக்க முடியாது. கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக அமைஞ்சிரும். ஸோ அந்த சூழ்நிலைக்கு எந்தெந்த ரைட்டெல்லாம் இமீடியட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ஜஸ்டிசியபிள் நேச்சரில் கொடுத்துருக்காங்க. சில ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிசியபிள் நேச்சரில் தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அது பாதிக்கப்படும் பட்சத்தில் உங்களால் எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் சென்று அதற்கான அதை நடைமுறைப்படுத்துமாறு என்ன பண்ண முடியாது? கேஸ் போட முடியாது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆச்சு, பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போடலாம். அதுவே டிபிஎஸ்பி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுறப்போ எல்லா ரைட்ஸையுமே என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக ஜஸ்டிசியபிள் நேச்சரில் கொடுக்க முடியாது. ஸோ சில ரைட்ஸ் எல்லாம் நான் ஜஸ்டிசியபிள் நேச்சரில் வச்சுட்டு அதற்கான சூழ்நிலைகள் வரும்போது அதற்கான சிச்சுவேஷன் வர்றப்போ என்ன பண்ணோன்னா ஒன்றா ஜஸ்டிசியபிள் நேச்சராக மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாலஜியில் தான் இந்த டிபிஎஸ்பியை கிரியேட் பண்ணாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி கீப் இன் மைண்ட், ஒரு சிட்டிசனாக டிபிஎஸ்பியை பார்த்தோம்னா இட்ஸ் எ நான் ஜஸ்டிசியபிள் ரைட். அதுவே வந்து ஒரு லெஜிஸ்லேச்சராக இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தேர் டியூட்டி. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஓவர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஃபிலாசபி அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. புரிஞ்சுங்களா? அவர் அப்படின்னா ஃபிலாசபின்னு எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியையும், சோல் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் மென்ஷன் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேர்த்து என்னென்னு சொல்லலாம்? ஃபிலாசபி அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஒன். ஏன் ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாருன்னா இது ஒரு மெய்ஞானம் சார்ந்த விஷயமாகவும். புரிஞ்சுங்களா? இட்ஸ் அ ஃபிலாசபி அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ண முடியாது? கம்பல் பண்ண முடியாது. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சோல் அப்படின்னு எதை சொல்கிறாரு? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரான்வெல் ஆஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். GRANVILLE, கிரான்வெல் ஆஸ்டின், AUSTIN. சரிங்களா? அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் திங்கர் தான். ஸோ கிரான்வெல் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் இந்த டிபிஎஸ்பி, இந்தியன் டிபிஎஸ்பி என்னன்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறார். கன்சைன்ஸ்னால் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மனசாட்சி என டிபிஎஸ்பியை, அதாவது அரசியல் வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகளை கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கிரான்வெல் ஆஸ்டின் அப்படின்னு எழுதிக்கிங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா கிரான்வெல் ஆஸ்டின் ஹேஸ் டிஸ்கிரைப்ட் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஸ் த கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். டிபிஎஸ்பியையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் சேர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறார். கன்சைன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறார். சரியாப்பா? ஸோ டிபிஎஸ்பி அலாங் வித் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரிகார்டட் அஸ் கன்சைன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டிபிஎஸ்பி அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் கால்ட் அஸ் கன்சைன்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அது யார் சொன்னால்? கிரான்வெல் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் சொன்னார். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிபிஎஸ்பியை பற்றின பேசிக் தாட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ்னுடைய பேசிக்ஸை சொல்கிறதுக்கே அப்ராக்சிமேட்டாக ½ hour ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டைரக்ட் பிரின்சிபல்ஸ். ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னா பண்புகள் அப்படின்னு அர்த்தம். டிபிஎஸ்பிக்குன்னு சில பண்புகள் இருக்குது. அந்த பண்புகள் தான் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஒன்று கீழே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எத்தனை பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பண்புகள் தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் வந்து குரூப் 1 மெயின்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ்லேயும் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்ஸ்க்கு வரக்கூடிய கொஸ்டின். ரைட்? ஓகேப்பா? ஸோ இந்த டிபிஎஸ்பியை பொறுத்தளவுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்ப்பா, எழுதிக்கிங்க. சரிங்களா? இட் இஸ் இன் த பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அட் த சேம் டைம் ஆர்டிகல் 36 சரிங்களா? ஆர்டிகல்
36 to 51 explains about the directive principles of state policies. Okay, according to article 36, the term state in part 4 has the same meaning as in the part 3 dealing with the fundamental rights. So நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுக்கிறப்போ ஆர்டிக்கல் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து வாட் இஸ் கால்ட் அ ஸ்டேட் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே சேம் மீனிங் தான் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஈவன் டிபிஎஸ்பி ஒரு சிட்டிசனாக டிபிஎஸ்பியை பார்த்தோம்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிறதும் என்னதான் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஸோ அதனால இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பண்பளிக்குங்கப்பா, அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 36 சரிங்களா, சரத்து 36 பொறுத்தவரை சரிங்களா, அடிப்படை உரிமைகளில் அதாவது பகுதி 3 அடிப்படை உரிமைகளில் ஒரு அரசு என்பதற்கு எப்படிப்பட்ட விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே விளக்கமே இங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா. ஸோ அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஆல் அதர் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இந்த கண்ட்ரி ஆர் ரிகார்டட் அஸ் த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா. அப்படின்னு அர்த்தம்னா ஸ்டேட்டுன்ற மீனிங்குள்ளே அரசு அப்படிங்கிற மீனிங்குள்ளே எல்லா எம்பிக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் அதே மாதிரி பிரசிடெண்ட்டில் இருந்து ஒரு விஏஓ ஒரு கிளர்க்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸு அதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஓஎன்ஜிசி எல்ஐசி அதே மாதிரி ஒரு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் கம்பெனிஸு லோக்கல் பிரசிடெண்ட்டில் இருந்து அதே மாதிரி இந்தியாவுடைய பிரசிடெண்ட் வரைக்கும் லோக்கல் கவுன்சிலர்லேருந்து இந்தியாவுடைய கவுன்சிலர் வரைக்கும் அதே மாதிரி வார்டு மெம்பர் இவங்க எல்லாருமே சேர்த்தது தான் இந்தியன் ஸ்டேட், அதாவது இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது. இங்கே ஸ்டேட் அப்படிங்கிற மீனிங்க்கு வந்து மாநிலம் அப்படிங்கிறது கிடையாதுப்பா. இந்த இடத்த பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 36ஐயும் ஆர்டிகல் 12 பொறுத்தளவுக்கு ஸ்டேட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங், அரசு அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இங்கே ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாநிலம், ஒரு நிலப்பரப்பை குறிக்கலை, ஒரு அமைப்பை குறிக்குது. புரிஞ்சுங்களா. இட் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் ஏ ஜாகிரபிக்கல் ஏரியா. த ஸ்டேட் விச் இஸ் ரெப்ரசன்டிங் ஏ கவர்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷனை குறிக்கிறதே தவிர ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியாவை குறிக்கல. நார்மலாகவே ஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம், அல்டிமேட்டாக ஒரு மாநிலத்தை குறிக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆர்டிகல் 36ஐயும் 12 பொறுத்தளவுக்கு இது எதை குறிக்கலை, அல்டிமேட்டாக மாநிலத்தை குறிக்கலை. புரிஞ்சுங்களா. அரசாங்கங்களை தான் குறிக்குது, ஆர்கனைசேஷன்ஸை குறிக்கிறதே தவிர ஜாகிரபிக்கல் ஏரியாஸை குறிக்கலை. சரியாப்பா. ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் இன் த ஃபஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் ஃபஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் த டிபிஎஸ்பி. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்டேட் ஷுட் கீப், புரிஞ்சுங்களா, ஸ்டேட் ஷுட் கீப் இன் மைண்ட் வைல் ஃபார்முலேட்டிங் பாலிசிஸ் அண்ட் எனாக்டிங் லாஸ். புரிஞ்சுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியை நடத்தும் பொழுதும் சட்டங்களை எழுதும் பொழுதும் மனதில் அடிப்படையாக கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த கான்செப்டை இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மனசில் வச்சுட்டு ஒரு சட்டத்தை எழுதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக பீப்புளினுடைய வெல்ஃபேரை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். அதுதான் ஃபஸ்ட் ஃபீச்சரே. ஓகே. பட் இப்போ சப்போஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸை எதையுமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணாமல் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மக்களுடைய வெல்ஃபேரை யோசிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை நான் முதல்ல சொன்னேன் இல்லையாப்பா. ஸோ ஒரு அரசியல்வாதி நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்பின அரசியல்வாதி அவர் நம்மளுக்காக தான் வேலை செய்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக இந்த டிபிஎஸ்பி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொன்னோம் இல்லையா. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ஓகே. ஸோ இப்போ செகண்ட் ஃபீச்சர் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். தீஸ் ஆர் இன் லக்ஷ்மிகாந்த் புக்கில் இது எல்லாமே ப்ரீஃபாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 11th ஸ்கூல் புக் இருக்குது இல்லைங்களா, அதில் ப்ரீஃபாக இருக்குது. 11th ஸ்கூல் புக்கில் ப்ரீஃபாக இருக்குது. சரியாப்பா. ஸோ லக்ஷ்மிகாந்த் புக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் கிடைக்கும், தமிழில் கிடைக்காது. 11th ஸ்கூல் புக் போத் இங்கிலீஷ் தமிழ் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷனை பற்றி நீங்கள் இன்னும் ப்ரீஃபாக தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும்னா there are lots of sources, you don't worry, even institute material is more than enough to read polity. Okay. But if you want to know briefly about this section, இந்த செக்ஷனை பற்றி இன்னும் ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you just go through, right? Okay. You just go through தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்தர் வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வெங்கடேசன் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். படித்து பார்த்து உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். சரியாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் சொல்கிறேன்ப்பா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுவும் நிறையா டைம் கொஷின் கேட்பாங்கப்பா.
இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பாட்டை கான்ஸ்டியூஷனில் சொல்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பாட்டை சொல்கிறோம்னா பார்ட் 4 டிபிஎஸ்பியை தான் சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகளையே நம்ம என்ன சொல்லுவோம்னா கோட்பாடுகள் அடங்கிய கருவி, சரிங்களா, கொள்கைகள் அடங்கிய கருவி அப்படின்னு கூட சொல்கிறோம். அதான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷுட் பி ஃபாலோட் பை த எவ்ரி லெஜிஸ்லேச்சர் வைல் எனாக்டிங் த லாஸ். ஸோ ஒரு லெஜிஸ்லேச்சர் ஒரு லாவை கொண்டு வரார் அப்படின்னா அந்த லாவை கொண்டு வரப்போ கண்டிப்பாக லெஜிஸ்லேச்சர் ஹேவ் டு கீப் இட் இன் ஹிஸ் மைண்ட்ஸ் பிகாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் சரிங்களா சார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் நிபந்தனைகள் சொல்கிறோமா இல்லைங்களா? இதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒருத்தர் சட்டம் எழுதுகிறப்போ அவர் என்னென்ன பாலிசியெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற அந்த நிபந்தனையே கண்டிப்பாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த நிபந்தனைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாதுப்பா. அதையும் சொல்லி ஏன் பிகாஸ் இட்ஸ் நான் ஜஸ்டிசியபிள் பார்ட். ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் ஃபாலோ பண்ணார்னா பீப்புளினுடைய ஹாப்பினஸை திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முதல் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. சரிங்களா? நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சரிங்களா? இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒரே நாளில் உருவானது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையாப்பா. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அல்டிமேட்டாக எப்போ தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வார்த்தையை சேர்த்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதுவும் ஒரு கொஷினாக வரதுக்கான ஆன்சர் இருக்குது. த வேர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிசம்பிள்டு ஆர் என்யூமரேட்டட் இன் விச் ஆக்ட் அப்படின்னு கேட்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் செகண்ட் கிளாஸ் எடுக்கிறப்ப சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்திருப்பேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலங்கள்ன்ட்டு அப்போயே சொல்லியிருக்கேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் எங்கேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நிறைய பாயிண்ட்ஸை பவர் பண்ணி வச்சுருக்கோம். ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சட்டம். அதில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் த மேட்டர்ஸ் அப்படியே ஃபெச் பண்ணி இதில் வச்சுட்டோம். சரியாப்பா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ரிகார்டட் அஸ். பட் ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கான்ஸ்டிடியூஷனில் கிடையாதுப்பா. அதை நம்ம அப்படி திங்க் பண்ணிக்கிறோம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டு தான். ஏன்னா அரசு இயந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஸோ அரசு இயந்திரம்னா அது ஏதோ பெரிய மிஷின்னு நினச்சிக்க வேண்டாம்ப்பா. ஈவன் கவர்னன்ஸை தான் அப்படி சொல்கிறாங்க. வாட் இஸ் கால்ட் அஸ் கவர்னன்ஸ்? ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் கவர்னன்ஸ். ஸோ ஹவு எ கவர்மெண்ட் ஹாவ் டு ஃபங்க்ஷன், those instructions were enumerated in this part, that's why it is called as instrument of instructions. Even it is also said by புரிஞ்சுங்களா, it is also said by Mr. B.R. Ambedkar only. Okay, instrument of instructions which were issued to the Governor General and to the governors of the colonies of India by the British government under the Government of India Act 1935. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இந்தியாவை ஆட்சி செஞ்ச கவர்னர் ஜெனரல்ஸ். சரிங்களா? ஒரு மாகாணத்தினுடைய தலைவர் தான் கவர்னர்னு சொல்லுவோம். எல்லா கவர்னர்களினுடைய தலைவரை கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா இப்போ மாடர்ன் டேவினுடைய வேர்ல்டு இப்போ கவர்னர் ஜெனரல்ஸ்லாம் கிடையாது இல்லையா. கவர்னர் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, அதே மாதிரி பிரசிடென்ட்டு ஹோல் கண்ட்ரிக்காக. சரிங்களா? ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது மாடர்ன் ஏஜில் நம்மளை டேரெக்டாக ரூல் பண்ணுறது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கவர்னர் ஆர் பிரசிடென்ட். நம்மளை டேரெக்டாக ரூல் பண்ணுறது நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பின எம்பிக்களும் எம்எல்ஏக்கள் தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது கவர்னர் அன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க கவர்னர் ஜெனரலும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே இன்றைக்கி நம்மளை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நம்மளுடைய அரசியல்வாதிகள். ஸோ அரசியல்வாதிகள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அப்படின்ட்டு இங்கே என்யூமரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவாப்பா? தீஸ் ஆர் த கான்செப்ட். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் தே ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த லெஜிஸ்லேச்சர் அண்ட் த எக்ஸிக்யூட்டிவ். த மீனிங் டிபிஎஸ்பியினுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் instructions to the legislature and the executives. What are the instructions should be followed by the legislature and the executives? Executives na ministers, government officers இவங்க எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லலாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே பார்த்துட்டிங்கன்னா எம்பிஸ் எம்எல்ஏஸ் இவங்களெல்லாம் என்னென்னு சொல்லலாம் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா? இவங்க எப்படிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். சரிங்களா?
நாட் அப்பார்ட் ஃப்ரம் எனி திங். அதை விட பெருசாக எதையுமே நமக்கு கொடுக்கல. ஸோ தேர்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்கப்பா. ஸோ 2 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெயின் பிரின்சிபல், மெயின் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். இதில் வந்து நிறைய பிரின்சிபல் இருக்குது. ஆர்டிகல் 36 51 வரைக்கும் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய எல்லாத்தினுடைய மெயின் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான். புரிஞ்சுங்களா? சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு லெஜிஸ்லேச்சர், அதாவது ஒரு எம்பியும் எம்எல்ஏவும் ஃபாலோ பண்ணி தான் சட்டத்தை எழுதுகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி ஃபாலோ பண்ணி எழுதுனா சோஷியோ எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஒரு எம்பி எம்எல்ஏவும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க, இங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கிறது அப்சல்யூட் ரூல் கிடையாது. ஃபாலோ பண்ணுறது அவங்களோட இஷ்டம்தான். சரியாப்பா? ஏன்னா இது நான் ஜஸ்டிசியபிள் ரைட். ஆனால் அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நாட்டில் வந்து பொருளாதார சமநிலை, அரசியல் சமநிலை, அதே மாதிரி சமூக சமநிலை அப்படிங்கிறது வந்து பின்பற்றப்படும் அப்படிங்கிறது தான் அதனுடைய 3வது பாயிண்ட். ஸோ இஃப் த பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் and social equality we need means definitely a particular legislature or executive should follow these principles. So இங்கே வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னென்னா அரசியல் சம உரிமைன்னு அர்த்தம். அரசியல் ஜாதி மதம் இதெல்லாம் புகுத்தாமல் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். சமூக சமநிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாதி கொடுமைகள், சரிங்களா, ஒரு நிறத்தின் அடிப்படையில் பேதங்களை காட்டுறது, அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதியின் அடிப்படையில் பேதங்களை காட்டுறது, இந்த மாதிரி சிஸ்டத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் சமூக சமநிலை அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? பொருளாதார சமநிலை அப்படிங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு அடிப்படை லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய வேஜஸை அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான். ஸோ சிம்பிளி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மினிமம் வேஜ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணுறதுக்கு, டிக்னிஃபைடாக லீட் பண்ணுறதுக்கு தேவையான குறைந்தபட்ச பணத்தை தான் நம்ம என்னென்னு சொல்வோம்னா அல்டிமேட்டாக மினிமம் வேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசினுடைய கொள்கைகளும் சட்டங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இந்த அடிப்படை வருமானத்தை தர்ற மாதிரி இருக்கணும். ஒருத்தருக்கு அதிகமாக சம்பாரித்து கொடுக்குற மாதிரியோ, அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு பணமே கிடைக்காத மாதிரியோ இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே இந்த அடிப்படை ஊதியத்தை கொடுக்குற மாதிரியான சட்டங்களையும் பாலிசிஸையும் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டில் என்யூமரேட் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓவர் ஹியர். திஸ் இஸ் ultimately the third feature. ஸோ அப்படின்னா இந்த சோஷியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் ஈக்குவாலிட்டி எந்த கண்ட்ரியில் ப்ராப்பராக இருக்கோ அந்த கண்ட்ரியை தான் நான் என்னென்னு சொல்கிறேன், வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்கிறேன். இது எங்கேயாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அல்டிமேட்டாக அந்த கண்ட்ரி ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்ன, போலீஸ் ஸ்டேட்னா என்ன, மக்களின் நலனிற்காக செயல்படும் அரசு அப்படின்னு என்னது, போலீஸ் அரசாங்கம், இராணுவ அரசாங்கம்னா என்ன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இராணுவ அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு அரசனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது மட்டும்தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஜாப். அதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அரசினுடைய குறிக்கோளாகவே செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னா ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பண்புகளை உடையதாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த தேர்ட் பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் இஸ் நத்திங், இட்ஸ் நான் ஜஸ்டிசியபிள். ஸோ இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்த முடியாது. அது ஏன் கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியாப்பா? ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின், ஏன் இதை வந்து நான் ஜஸ்டிசியபிளாக வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ப்பா. சரியாப்பா? இது ஏன் ஜஸ்டிசியபிளாக வைக்கல, இது ஏன் நான் ஜஸ்டிசியபிளாக வச்சுருக்காங்க, ஏன் நான் ஜஸ்டிசியபிளாக வச்சுருக்கிறதுனால என்ன யூஸ் பெருசா அப்படிங்கிறத இங்கே நான் சொல்ல போகிறேன். ஓகே? ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின், யூ ஹேவ் டு இமேஜின் சம் சிச்சுவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எ டேம் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட் இன் எ ஏரியா. ஒரு பெரிய ஒரு டேம் நம்ம கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான காடுகளை அழிச்சு தான் ஆகணும். ஏன்னா காடுகளை அழித்து அதை வந்து நீர்வழி பாதையாக மாற்றி அந்த தண்ணியை வந்து ஒரு இடத்துல தேக்கி வைக்கணும். அப்போ தான் வந்து டேமை கட்ட முடியும். அப்படின்னா ஒரு டேமை கட்டுறதுக்கு நிறைய காடுகள் அழித்து தான் ஆகணும். காடுகளை அழிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சில வனவிலங்குகள் உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படும். சரியாப்பா? அது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க,
இப்போ வந்து நிலக்கரியை தோண்டி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக தோண்டணும். ஆழமாக தோன்றப்போ அல்டிமேட்டாக வந்து என்ன ஆயிரும், நீர்வளம் குறையும், நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகும். சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அங்கே நிலநடுக்கம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம், நிலச்சரிவு வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு கான்செப்ட், புரிஞ்சுங்களா? இப்போ சப்போஸ் இதை வந்து ஜஸ்டிசியபிள் நேச்சராக வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இந்த டேம் கட்டுறப்போ நிறைய காடுகள் அழியுமா இல்லையா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ கோர்ட்டு வந்து சப்போஸ் டேமை கட்ட வேண்டாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணி தான் ஆகணும், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா இங்கே டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வராமல் போயிடும். ரைட், ஓகே. ஆனால் இங்கே என்ன கான்செப்ட்னா, இப்போ இந்த டேமை கட்டாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நீர் மின்சாரத்தை தயாரிக்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமை கட்டாமல் நீர் பாசனம், இரிகேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ டேமை கட்டுறதுக்கு நம்ம ஒரு 100 ஏக்கர் காடை அழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தர்றதுக்கு தான். ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின். ஸோ ஒரு டேமை நம்ம வந்து கட்டுறோம் அப்படின்னா 100 ஏக்கர் காடை அழிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், 1000 ஏக்கர் நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி தந்து நம்ம அல்டிமேட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே, சரிங்களா, எல்லாத்துக்குமே ப்ராப்பரான அக்ரிகல்ச்சரை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த காடுகளை அழிச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்படின்னா காடுகளை அழிக்கிறத தடுக்கிறது ஒருத்தருடைய உரிமையாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேரடியாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கான்ஸ்டிடியூஷனில் காடுகளை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக என்ன தான் பண்ணும், கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஒரு கோர்ட்டும் ஆர்டராக போடும். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் காடு அழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த டேமை கட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அப்படின்னா 100 ஏக்கர் காடு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1000 ஏக்கர், லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். சரிங்களா? விவசாயம் பாதிக்கப்படும், மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்காது. ஸோ இந்த காரணங்கள்னால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் ஜஸ்டிசியபிள் நேச்சராக எடுத்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கோர்ட்டுக்கே கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னா இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்தியா 1947 சுதந்திரம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். இந்தியாக்கிட்ட ப்ராப்பராக எதுவுமே இல்லை. இந்திய பொருளாதாரம்லாம் என்னென்ன இந்தியாவுக்கு தெரியாது அப்போ கான்செப்ட் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சுதந்திரம் கிடைக்கிறப்போ இருந்த பாப்புலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 10% பாப்புலேஷன் தான் படித்தவங்களாக இருந்தாங்க. அவங்களும் 10th வரைக்கும் படித்தவங்க தான் அறியும், டிகிரி அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புரிஞ்சுக்கிற அளவுக்கு படித்தவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ அப்படின்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்பமே இதை வந்து ஒரு அப்சல்யூட் ரைட்டாவோ ஒரு ஜஸ்டிசியபிள் ரைட்டாவோ மக்கள்கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இதை நான் ஜஸ்டிசியபிள் நேச்சரில் வச்சுருந்தாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி நிலக்கரியை பொறுத்தளவுக்கு தோண்டி எடுக்கிறப்போ நிறைய இம்பேக்ட்ஸ் ஏற்படும், சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா அதனால் பாதிக்கப்படுறவங்க 100 பேராக இருந்தாங்கன்னா லாபம் அடைகிறவங்க 1,00,000 பேர். சரிங்களா? இந்தியாவை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே மெஜாரிட்டி மேட்டர்ஸ். சரியாப்பா? ஸோ அந்த 1,00,000 பேருக்கு எது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுமே தவிர 100 பேர் பாதிப்படைகிறாங்கன்னா அந்த பாதிப்பிலிருந்து அவங்கள மீட்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன்னா இந்தியா இஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களுக்காக தான் இந்தியா நாடு. ஸோ இது எல்லாமே ஒரு கான்செப்ட். இதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதுகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பி பாலிசி என்ன பண்ணலை, ஜஸ்டிசியபிள் நேச்சரில் வைக்கல, நான் ஜஸ்டிசியபிள் நேச்சரில் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஜஸ்டிசியபிள் நேச்சரில் வச்சுருந்தா கோர்ட்டுக்கு போயிட்டு எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸையுமே நம்ம இங்கே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆளாயிருப்போம். சரிங்களாப்பா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங் அபவுட் திஸ் ஜஸ்டிசியபிள் நேச்சர். சரிங்களா? ஏன் இது நான் ஜஸ்டிசியபிளாக வச்சுருக்காங்க, இட்ஸ் நாட் லீகலி என்ஃபோர்ஸபிள். சரிங்களா? அப்படின்னு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த காரணங்களுக்காக தான். ஸோ லாஸ்ட் பண்பு 5th பாயிண்ட். ரைட், ஓகே. டைரக்டிவ் பிரின்சிபல் தோ நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர் ஹெல்ப் த கோர்ட் டு எக்ஸாமினிங் அண்ட் டிட்டர்மைனிங் த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் எ லா. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு சட்டம், சரிங்களா, ஒரு சட்டம் சரியாக செயல்படுகிறதா, அதே மாதிரி அரசியலமைப்பின் அடிப்படைத்தன்மையின்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிய இந்த டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்டிமேட்டாக இப்போது என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்குது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா?
ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டம் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீதிமன்றங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொல்லியிருக்கேன், இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் ஆர் தேர். அதான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுங்களா? லெஜிஸ்லேச்சருங்கிறவங்க யார், எம்பி, எம்எல்ஏ, சில மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம். எக்ஸிக்யூட்டிவ்னா எல்லா மினிஸ்டர்ஸ், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸுமே. ஜுடிஷியரி அப்படிங்கிறது நத்திங், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதே மாதிரி மற்ற சில கோர்ட்ஸ், இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், ஜுடிஷியல் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியாவினுடைய கவர்னன்ஸை இந்த 3 ஆர்கன்ஸ் கையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டம் எழுதுறது மட்டும்தான் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பி, எம்எல்ஏக்களுடைய வேலை. சரிங்களா? அதை நடைமுறைப்படுத்துவது தான் யாருடைய வேலை, எல்லா அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளினுடைய வேலையே என்னது, அந்த வேலையை வந்து அந்த பர்டிகுலர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த செய்வது தான். புரிஞ்சுங்களா? ஸோ லெஜிஸ்லேச்சருடைய வேலை என்ன, சட்டம் எழுதுறது. எழுதின சட்டத்தை நடைமுறைப்படுத்த செய்வது என்னுடைய வேலை யாரோடது, எக்ஸிக்யூட்டிவ். இது புரிஞ்சுங்களா? சரியாகத்தான் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறதா, அதே மாதிரி எவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வாறு தான் செயல்படுத்துகிறார்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய வேலை யாரோட எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நாம் ஜுடிஷியரியினுடைய வேலை. புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஜுடிஷியரி என்ன பண்ணணும், எந்த ஒரு சட்டம் நம்ம இங்கே செயல்பாட்டுக்கு வந்தாலுமே அந்த சட்டம் சரியாகத்தான் இருக்கிறதா, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இருக்கிறதா. புரிஞ்சுங்களா? இட் இஸ் அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர் வாட், இட் ஷுட் பி எக்ஸாமின்ட் பை எ கோர்ட், தட் இஸ் த ஜாப். ஸோ அல்டிமேட்லி லெஜிஸ்லேச்சர்ஸ்னால் யார், எம்பி, எம்எல்ஏஸ். எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் யார், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், மினிஸ்டர்ஸ். ஜுடிஷியரினா யார், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதனுடைய நீதிபதிகள், வக்கீல்கள், இவங்க எல்லாருமே ஜுடிஷியரி விங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்படின்னா சட்டம் எழுதுறது லெஜிஸ்லேச்சர், அதை நடைமுறைப்படுத்துறது எக்ஸிக்யூட்டிவ்ஸ். சரியாக தான் எழுதினாங்களா, அதே மாதிரி சரியாக தான் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா, என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதை நடைமுறைப்படுத்துறது தான் எக்ஸிக்யூட்டிவ்னுடைய வேலை. இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறதும் செக் பண்ணுறது யாருடைய வேலை, கண்டிப்பாக ஒரு கோர்ட்டினுடைய வேலை. சரியாப்பா? ஸோ இங்கேயே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சா? ஸோ அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சட்டம் எழுதப்பட்டு நடைமுறைக்கு வந்தாலுமே அது சரியாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறதா அல்லது சரியாகத்தான் செயல்படுகிறதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணும். ஸோ செக் பண்ணுறதுக்கு இந்த டிபிஎஸ்பி வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறேன். நான் முதல்ல என்ன பாயிண்ட் சொன்னேன், லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வைல் ஃப்ரேமிங் த லாஸ் அண்ட் வைல் ரூலிங் த கண்ட்ரி. ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் பொழுதும் சட்டங்களை இயற்றும் பொழுதும் சட்டம் இயற்றுபவர்கள் அவங்க தான் லெஜிஸ்லேச்சர், அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் அவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ். தே ஷுட் keep in their mind these instructions should be kept in their mind. நான் சொன்னேன் இல்லைங்களா, this instruction should be kept in their mind அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒரு சட்டம் வந்திருந்தால் அது சரியான சட்டம் அப்படின்னு ஜுடிஷியரி முடிவு பண்ணிக்கலாம்ல. இல்லை, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஒரு சட்டத்தை லெஜிஸ்லேச்சர் எழுதியிருந்தாங்கன்னா அந்த சட்டத்தை தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படின்னா அல்டிமேட்டாக அது சட்டப்படி, அரசியலமைப்பு சட்டப்படி தான் இருக்குது, இந்தியா வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கோர்ட் முடிவு பண்ணிக்கலாமா இல்லையா, அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஈவன் தோ, சரிங்களா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர் நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர் helps the court in examining and determining the constitutional validity of a law. சரிங்களா? ஸோ ஈவன் இட் ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் மெனி டைம்ஸ், நிறைய டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியாப்பா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் லா இஸ் கொஷின் சீக்ஸ் டு கிவ் எஃபெக்ட் டு எ டைரக்டிவ் பிரின்சிபல், இட் மே கன்சிடர் சச் லா டு பி reasonable in relation to Article 14 and Article 19, thus save such law from unconstitutionality. Okay, and thus save such law from unconstitutionality. அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு சட்டம் எழுதப்படும் போதும் ஆர்டிக்கல் 14ம் 19லும், ஆர்டிக்கல் 14 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமைன்னு சொல்லுவோம். அதுவே ஆர்டிக்கல் 19 ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமைன்னு சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த ஒரு சட்டம் எழுதப்படும் போதும் அது ஒரு தனி மனிதனுடைய அல்லது ஒரு மக்களினுடைய சுதந்திரத்தையும் அதே மாதிரி மக்களுடைய சமத்துவத்தையும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அந்த சட்டம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனலாக வேலிட் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த ஆர்டிக்கல் 14ம் 19ம் டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய எல்லா பிரின்சிபல்ஸ்லையுமே என்ரிச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 36லேருந்து ஆர்டிக்கல் 51 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிகல்ஸ்லையுமே இந்த ஆர்டிக்கல் 14ம் 19ம் இன்டைரக்டாக ரிலேட் ஆகிருக்கு, என்ரிச் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா
அல்டிமேட்டாக இப்போ டிபிஎஸ்பியில் ஒரு பர்டிகுலர் பாலிசியை ஒரு லெஜிஸ்லேச்சர் ஃபாலோ பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வராரு அப்படின்னா அவர் ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 14 19 ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். சரியாப்பா? இப்போ ஒன்றுமே இல்லை, என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் டிபிஎஸ்பியில் இருக்குது. என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அக்ரிகல்ச்சரை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எங்கே இருக்குப்பா? அல்டிமேட்டாக நம்மளுடைய டிபிஎஸ்பியில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அதே மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வன பாதுகாப்பு சட்டம், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட், அப்புறம் என்னது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாமே பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? டிபிஎஸ்பியில் இருக்குது. ஆனால் அப்சல்யூட்டாக இது எல்லாத்தையும் பாதுகாக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. புரிஞ்சா இல்லைங்களா? ஏன்னா காடுகளை அழிக்காமல் விவசாய நிலங்களையோ புது இண்டஸ்ட்ரீஸையும் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஸோ புது இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வராமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேட்டட் யூத்ஸுக்கு என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக வேலை கொடுக்க முடியாது. அதனால் காடுகளை அழிச்சு தான் ஆகணும். ஆனால் இந்த காடுகளை அழிக்கிறத தடுக்கிறதுக்காகவும் சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த காடுகளை அழிக்கிறத நம்ம தடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. இதை அப்சல்யூட்டாக கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுவாங்க, எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தடுக்கிற விதத்தில் சட்டங்களையும் கொண்டு வரலாம். அதே மாதிரி மக்களுக்கு அது நன்மையை விளைவிக்கும் அப்படின்னா சில இடங்களில் அதை மாற்றி அமைக்கவும் செய்யலாம். இப்போ வந்து இந்த க்ரீன் காரிடர், பசுமை வழி தடத்தை அனுப்பிச்சிருக்காங்க, 8 வழிச்சாலை சேலத்துலேருந்து சென்னை வரைக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து நிறைய விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுச்சு, நிறையா காடுகளும் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ ஒன்றுமே இல்லைப்பா, இப்போது பெங்களூரில் இருந்து நார்த் இந்தியா டெல்லியை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹைவே இருக்குது. அப்படின்னா அந்த ஹைவேவை கட்டுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹைவேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ டெஃபினட்டாக நிறைய காடுகள் அழிக்கப்பட்டிருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து நான் ஜஸ்டிசியபிள் பார்ட்டில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ரைட்? ஓகே, தீஸ் ஆர் த கான்செப்ட் ஓவர் ஹியர். ஆனால் இப்போ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிஸ் நான் முதலே சொல்கிறப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து தற்போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கலாம், இதை நடைமுறைப்படுத்திக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்டிசியபிள் பார்ட்டில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு டிபிஎஸ்பி பார்ட்டை நம்ம ஜஸ்டிசியபிள் நேச்சருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பார்லிமெண்ட்ரி ஆக்ட் இஸ் எசென்ஷியல் அப்படிங்கிறத கான்செப்ட். ஓகே, ஆர்டிகல் 36 என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டேட்டுக்கான மீனிங். ஆர்டிகல் 37 என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியை நம்ம என்னைக்காவது நடைமுறைப்படுத்தணும். அதே மாதிரி வந்து அதை ஜஸ்டிசியபிள் பார்ட்டில் புரிஞ்சுன்னா நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய உரிமைகளை கொடுக்கணும். அது வயலேட் ஆகிறப்போ அப்படின்னா அதற்குன்னு தனியாக என்ன வேணும், ஒரு பார்லிமெண்ட்ரி லா வேணும். பாராளுமன்றத்தில் எழுதப்படக்கூடிய சட்டம் என்பது அவசியம். ஸோ இந்த காடுகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காடுகள் பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணியாகணும், இப்போ நம்ம வந்து அல்டிமேட்டாக இப்போ இருக்கக்கூடிய ரூல் படி இப்போ ஒரு டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு காடை அழிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஏக்கர் காடை நம்ம அழிக்கிறோமோ அதற்கு நிகரான ஒரு காடை இன்னொரு இடத்துல உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த சில வருடங்களாக நிறைய காடுகள் அழிக்கப்பட்டது. ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து இந்தியாவினுடைய ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி எவ்வளோ காடை நம்ம அழித்தோமோ அதற்கு நிகரான காடுகளையும் உருவாக்கியிருக்கோம். புரிஞ்சுங்களா? சமூக காடுகளாக எப்படி அதை வந்து சுற்றி ட்ரீஸை பிளான் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்கு, ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. 2030 வருஷத்துக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 10 கோடி மரங்கள் நடணும் அப்படிங்கிற மாதிரிலாம், 10 கோடி புது மரங்கள் நடணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்னா சமூக காடுகளை உருவாக்கியிருக்கோம், வனவிலங்கு சரணாலயங்களை உருவாக்கி மிருகங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம். ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்போ 5 டைகர் ரிசர்வ் சென்டரோ 6 டைகர் ரிசர்வ் சென்டர் புலிகள் பாதுகாப்பு மையமாக தான் இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக 55 டைகர் ரிசர்வ் சென்டர்ஸ் இருக்குது. புரிஞ்சுங்களா? லாஸ்ட் 2 இயர்ஸ் வரைக்கும் 50 டைகர் ரிசர்வ் சென்டர்ஸ் இருக்குது. சரிங்களாப்பா? இப்போ கரண்ட்டாக 55 டைகர் ரிசர்வ் சென்டர் இருக்குது. ஏன்? இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் சரணாலயம், விலங்குகள் பாதுகாப்பு மையம், புலிகள் பாதுகாப்பு மையம் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்களா? புலிகளுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது, யானைகளுக்கு பாதுகாப்பு மையம் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா காண்டாமிருகத்துக்கு பாதுகாப்பு மையம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்குமே பாதுகாப்பு மையம் ரிசர்வ் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. சரியாப்பா? ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நம்ம காடுகளை அழிக்கிறோம். அதில் அழிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் பாதிக்கப்படும். அந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக சில நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக சில காடுகளை அழிச்சிருக்கலாம். அதற்காகத்தான் இந்த சட்டங்கள். அப்படின்னா டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாலிசிஸையும் நம்மளால் ஃபாலோ பண்ண வைக்க முடியும். ஆனால் அதற்குன்னு ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் அவசியம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 37.
ஸோ 36 பொறுத்தளவுக்கு எந்த பிரின்சிபல்ஸும் கிடையாது, 37 பொறுத்தளவுக்கு எந்த பிரின்சிபல்ஸும் கிடையாது. 36 பொறுத்தளவுக்கு ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிற மீனிங் கொடுத்துருக்காங்க. 37 பொறுத்தளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அல்டிமேட்டாக இந்த டிபிஎஸ்பியை நடைமுறைக்கு கொண்டு வரணும், அது வந்து ஜஸ்டிசியபிள் நேச்சராக மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஆக்ட்ஸ் ஆர் எசென்ஷியல் அப்படிங்கிறது தான் இங்கே 37 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமாகட்டும், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட்டு, அதே மாதிரி தீஸ் மெனி ஆக்ட்ஸ், தீஸ் ஆக்ட்ஸ் கேம் பிகாஸ் ஆஃப் த ஆர்டிகல் 37. ஓகே, தீஸ் ஆர் த பேசிக்ஸ் அபவுட் அண்ட் பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டையுமே ப்ரீஃப் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் குட் மார்க்ஸ், ஒரு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி இதுக்கு அடுத்த ஸ்லைடில் அப்சர்வ்யூட்டாக நம்ம வந்து என்ன பண்ணி ஆரம்பிச்சிருவோம், டிபிஎஸ்பி எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணணும், புரிஞ்சுங்களா? ஸோ அடுத்து என்னது, அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகளின் வகைப்பாடு அப்படின்னு எழுதிக்கிங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி அப்படின்னு எழுதிக்கிங்க, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிபிஎஸ்பி. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சப்ரூவ் கமிட்டி. சரிங்களா? The Sapru Committee in 1945 suggested 2 categories of individual rights. One is being justiciable, other is being non-justiciable. இதனோட மீனிங் தான் உங்களுக்கு எத்தனை நேரமாக கொடுத்துட்டு இருந்தேன். ஓகேங்களாப்பா? அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் சொல்கிறோம், இது எல்லாமே இப்போ இந்த ஸ்லைடில் நான் என்னென்ன காட்டியிருக்கணும் அது எல்லாத்தையுமே இத்தனை நேரமாக நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியாப்பா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஹிண்ட்டை எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்லைடு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய யூஸ் கிடையாது. சரியாப்பா? நான் சொல்லிட்டேன், இதை இந்த ஸ்லைடில் இருக்கிறத விட அதிகமான விஷயங்களை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் கிளாசிஃபிகேஷன். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியினுடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா அரசை வழிநடத்தும் நெறிமுறை கோட்பாடுகளின் வகைப்பாடுகள் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ அதை எப்படி வகைப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே காட்டுறேன்ப்பா. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 categories. ஃபர்ஸ்ட் கேட்டகரி சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், செகண்ட் கேட்டகரி காந்தியன் பிரின்சிபல், தேர்ட் கேட்டகரி லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல். ஸோ மொத்தம் நம்ம எத்தனை கிளாசிஃபிகேஷன் எத்தனை வகையை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைகளாக பிரித்திருக்கிறோம். சரியாப்பா? சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல். ஸோ காந்திய கொள்கைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டப்போ, சரிங்களா, அப்ராக்சிமேட்டாக காந்தி வந்து 1915 இந்தியாவுக்கு வராரு. 1917 ஆக்டிவாக இந்தியாவுக்காக போராட தொடங்குகிறார். 1948ஆம் ஆண்டு காந்தி இறந்தும் போனார். புரிஞ்சுங்களா? ஸோ காந்தி வாழ்ந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்காக அவர் சில கொள்கைகளை வழிவகுத்தார். அவருடைய கொள்கைகள் இடம் பெற்றிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். சரியாப்பா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவருடைய கொள்கைகள் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸில் நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி இந்த காந்தியன் பிரின்சிபல்ஸில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. ஆர்டிகல் 36, 37 என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 36 ஸ்டேட்னுடைய மீனிங், 37ங்கிறது பார்லிமெண்ட்ரி ஆக்ட்ஸ், இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான பார்லிமெண்ட்ரி ஆக்ட்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ தட்ஸ் வை ஐ செட் டைரக்ட்லி பிரின்சிபல்ஸ் ஆர் டைரக்ட்லி நாட் இன்ஃபோர்ஸபிள். புரிஞ்சுங்களா? டைரெக்டாக இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆர்டிக்கிளுமே ஃபங்க்ஷன் ஆகாது. இதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செப்பரேட் பார்லிமெண்ட்ரி ஆக்ட் தேவை. பார்லிமெண்ட்ரி ஆக்ட் மூலியமாக தான் இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே ஆர்டிகல் 37 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்சர்வ்டாக ஆர்டிகல் 38லேருந்து 51 வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை 3 கேட்டகரிஸாக பண்ணி பிரிச்சிருக்காங்க. அதான் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? ஸோ சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னு என்னென்னா சமூக நெறி சார்ந்த கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம். சமூக நெறி சார்ந்த கொள்கைகள். காந்தியன் பிரின்சிபல்னால் காந்திய கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காந்தியன் பிரின்சிபல்னால் என்னது? காந்திய கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. தேர்ட் திங் இஸ் லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு என்னென்னா அறிவுசார் கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம். லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்னால் என்னப்பா? அறிவுசார் கொள்கைகள். புரிஞ்சுங்களா? அப்படின்னு அர்த்தம். லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்னால் என்னதுப்பா? தாராளமாக்கப்பட்ட அறிவுசார் கொள்கைகள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. ஸோ இந்த 3 கொள்கைகளின் அடிப்படையில் தான் ஆர்டிகல் 38லேருந்து ஆர்டிகல் 51 வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அல்டிமேட்டாக பிரிச்சிருக்கோம். ரைட்? ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour கிளாஸில் இந்த 3 டைப்பையுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். புரிஞ்சுங்களா? காந்தியன் பிரின்சிபல்ஸை மட்டும் படித்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா போதும். எப்படி இதில் கொஷின்ஸே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை கொடுத்துருவாங்க. அது எந்த பிரின்சிபல் கூட சேரும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை கொடுத்து அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் எந்த பிரின்சிபல்ஸை சேரும் அப்படிங்கிறத கொஷின் கேட்பாங்க. ஸோ டிபிஎஸ்பியில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் நேரடியாக கொடுத்துட்டு இது எந்த வகைப்பாடுடன் சேரும் அப்படின்னு கேட்பாங்க. சோசியலிஸ்டிக் பிரின்சிபலா, காந்தியன் பிரின்சிபலா, இல்லை லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபலா, இல்லை நன் ஆஃப் தி அபவா, ஆல் ஆஃப் தி அபவா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. புரிஞ்சுங்களா?
ஆல் ஆஃப் தி எபோவும் நன் ஆஃப் தி எபோவும் ஒரு ஆர்டிக்கல் கூட கிடையாது. புரிச்சுங்களா? அல்டிமேட்டாக ஆர்டிக்கல் 39லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஆர்டிக்கல்ஸையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 3 கேட்டகரியிலையும் பிரித்து தான் வச்சுருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தளவுக்கு சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம பிரிக்கலை. புரிஞ்சுங்களா? அந்த ஆர்டிக்கலினுடைய தன்மையை வச்சு எப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதுனாங்களோ அதை வச்சு தான் நம்ம இந்த வகைப்பாடை ஏற்படுத்தியிருக்குமே தவிர கான்ஸ்டிடியூஷனில் இந்த மாதிரி ஒரு வகை கிடையாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இன்னொரு ரூல் என்னென்னா, ஃபஸ்ட்டு சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், செகண்ட் காந்தியன் பிரின்சிபல், தேர்டு லிபரல் பிரின்சிபல் அப்படின்னு அந்த ஆர்டர் வைஸாகவும் இல்லை. சரிங்களா? எல்லா ஆர்டிக்கலும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? எல்லா ஆர்டிகல்ஸும் இப்படி தான் இருக்கும், மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஆர்டர் வைஸ்லையும் கிடையாது. அட் த சேம் டைம் இந்த 3 பிரின்சிபல்ஸையும் கான்ஸ்டிடியூஷனில் வேர்டிங்காக மென்ஷன் பண்ணலை. புரிஞ்சுங்களா? அந்த பர்டிகுலர் பண்பை வச்சு தான், அந்த ஒவ்வொரு ஆர்டிக்கலினுடைய ஃபீச்சரை வச்சு தான் நம்ம இதை சார்ந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை மனசில் வச்சு தான், காந்தியன் பிரின்சிபலை மனசில் வச்சு தான் இந்த ஆர்டிக்கல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரு புரிதல் தானே தவிர அல்டிமேட்டாக கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. ஓகேவாப்பா? ஸோ காந்தியன் பிரின்சிபலை பொறுத்தளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிங்க, அதுதான் ஒரே வழி. சரிங்களா? சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸையும் இந்த லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸையும் எப்படி லீட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட குரூப் பீப்புளை சார்ந்து பேசாது, எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதியினரையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எல்லா மதத்தினரையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உமன், சில்ட்ரன், மென், சரிங்களா, ஆண், பெண், குழந்தைகள் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. அந்த ஆர்டிக்கலுடைய மீனிங்கை வச்சு அது எந்த பிரின்சிபல் நீங்களே ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ சோசியலிஸ்டிக் பிரின்சிபலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டிப் இஸ், சரிங்களா, காந்தியன் பிரின்சிபல் 6 தான் இருக்குது. அந்த 6 காந்தியன் பிரின்சிபலை படித்து வச்சிட்டிங்கன்னா மிச்சம் எந்த ஆர்டிக்கல் வந்தாலும் அது சோசியலிஸ்ட்டாக இல்லை இன்டலெக்சுவலாக நீங்களே ஈஸியாக பிரிச்சுக்கலாம். புரிச்சுங்களா? இந்த டிபிஎஸ்பிங்கிறத மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஈஸியாக எழுதிக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 36, 37 பொறுத்தளவுக்கு அது எந்த பிரின்சிபலையும் சேர்ந்தது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஆர்டிகல் 38 தான் வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டாக வந்து ஒரு பிரின்சிபல் கூட வந்து சேர ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே, புரிஞ்சுங்களா, ஆண், பெண், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பணக்காரன், ஏழை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்ந்து ஒன்றிணைத்து பேசக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு டிப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியலிஸ்டிக் பிரின்சிபலை பொறுத்தளவுக்கு இமீடியட் நீடை பார்க்கும். புரிஞ்சுங்களா? ஃப்யூச்சர் நீடை பார்க்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி சாப்பிட்றக்கு அரிசி வேணும், இன்றைக்கி நம்ம சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது இமீடியட் நீடு. புரிஞ்சுங்களா? காலையில் நல்ல தரமான உணவுகளை சாப்பிட்டா தான் நம்ம சுகாதாரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இமீடியட் நீடு. அதுவே விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், காடுகள் அழிக்கப்படக்கூடாது, காடுகள் அழிக்கப்படலைன்னா தான் மழை பெய்யும், அப்போ தான் விவசாயம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட், ஒரு ஃப்யூச்சர் நீடு. ஸோ அப்படின்னா சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் எப்பயுமே எப்படி இருக்கும், இமீடியட் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே இன்டலெக்சுவல் பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைம் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? அதேமாதிரி சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ண மாதிரி பேசியிருக்கோம். இன்டலெக்சுவல் பிரின்சிபல் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். எல்லா சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இருக்காது. புரிஞ்சுங்களா? ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதனால தான் அதுக்கு பேர் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்னே வச்சுருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இன்டலெக்சுவாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ குட் ஏர்ன் 300 rupees டுடே, இன்றைக்கி உங்களால் 300 ரூபா சம்பாதிக்க முடியும், இன்றைக்கி நாளை உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்னா யூ ஆர் இன்டெலிஜென்ட் டெஃபினெட்லி. புரிஞ்சுங்களா? ஆனால் இந்த 300 ரூபா ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது என்றைக்குமே நிலையாக உங்களால் சம்பாதிக்க முடியும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும். ஸோ இன்றைக்கி சம்பாதிக்கிறது சாப்பிட்றத மட்டும் பார்க்காம என்றைக்குமே நம்ம சம்பாதிக்கணும் சாப்பிடணுங்கிறதுக்காக உங்களுடைய கல்வி நிலையை உயர்த்திக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் இன்டலெக்சுவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இமீடியட் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டலெக்சுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும், அதேமாதிரி வருங்காலத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்டிங்கும் அதில் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் இமீடியட் நீடை பற்றி பேசிச்சு அப்படின்னா சோசியலிஸ்டிக் பிரின்சிபலாக இருக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் ஃப்யூச்சர் நீடை பற்றி பேசிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்டலெக்சுவல் பிரின்சிபலாக இருக்கலாம். புரிஞ்சுங்களா? ஏன்னா காந்தியன் பிரின்சிபல் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ அல்டிமேட்டாக மனப்பாடம் பண்ணிடுறீங்க, தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பிரின்சிபல் காந்தியன் பிரின்சிபல் தானா கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா நீங்கள் காந்தியன் பிரின்சிபல் சூஸ் பண்ணிடலாம். அதுவே
காந்தியன் பிரின்சிபலாக இல்லையா அப்படிங்கிறத டவுட், காந்தியன் பிரின்சிபலாக இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காந்தியன் பிரின்சிபலாக படிச்சிடுறீங்க. அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே டவுட் என்னவாக தான் இருக்குன்னா, சப்போஸ் ஒரு ஆர்டிக்கிள் காந்தியன் பிரின்சிபலாக இல்லைன்னா சோஷியலிஸ்டிக் பிரின்சிபலாக இல்லை இன்டலெக்சுவல் பிரின்சிபலாக அப்படிங்கிற ஒரு டவுட் தான் இருக்கும். ஸோ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் எப்படி தான் இருக்கும், சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பேசும், இமீடியட் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பேசும். அதுவே இன்டலெக்சுவல் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பேசும். இதுதான் ஷார்ட்கட், ஒரு ஷார்ட் டிப். இந்த டிப்பை யூஸ் பண்ணி எந்த ஆர்டிக்கல் 38லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய 16 ஆர்டிக்கலில் எந்த ஆர்டிக்கல் வந்தாலுமே யூ கேன் ஈஸிலி சால்வ் த கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியாலஜி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த உங்கள் ஐடியாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐடியாலஜி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பிரின்சிபல்ஸையும் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிபிஎஸ்பி சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் டெஃபனிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன டெஃபனிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are the principles that aims at providing social and economic justice and set the pathway towards the welfare state under various article. அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதார நியதி சார்ந்த பண்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை தான் நம்ம சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரிஞ்சுங்களா? சமுதாயத்திலையும் எல்லாருமே ஈக்குவல், பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கும் எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு அரசினுடைய கடமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா அது கண்டிப்பாக என்னென்னு சொல்கிறாங்க, சோசியலிஸ்டிக் ஆர்டிக்கல், சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதில் அப்சல்யூட்டாக மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படிங்கிறது தான் இங்கே செகண்டரியாக சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ தே ஆர் த பிரின்சிபல்ஸ் தட் எய்ம்ஸ் அட் ப்ரொவைடிங் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். இந்த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத இந்தியாவில் முதல் முன்னிழிஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் எக்கானமி அப்படிங்கிறத இந்தியாவுக்கு தேவை. சோசியலிச கொள்கைகளை உடைய பொருளாதார கொள்கைகள் தான் இந்தியாவிற்கு தேவை. சரிங்களா? சோசியலிச பொருளாதார கொள்கை, சோசியலிசத்தையும் பொருளாதாரத்தையும் வெவ்வேறு பாதையாக பார்க்காம ரெண்டையுமே ஒரே பாதையாக பார்த்த முதல் நபர், அதை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இம்ப்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ரஷ்யா இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் ஃபாலோயிங் தி சிஸ்டம் அட் த டைம். அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா தான் இந்த பர்டிகுலர் கொள்கைகளை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அதே கொள்கைகளை தான் இவரும் எடுத்து முன்மொழிஞ்சு வச்சார் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ரைட்? ஸோ தீஸ் ஆர் த பேசிக், இதுதான் பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆர்டிகல் 38 ஃபஸ்ட்டு சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் தான் பார்க்காட்டியிருக்கேன். ஆர்டிகல் 38 என்ன சொல்லியிருக்கோம்னா, ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பை செக்யூரிங் ஏ சோஷியல் ஆர்டர் த்ரூ ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல். புரிஞ்சுங்களா? அண்ட் டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். புரிஞ்சுங்களா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ஆப்பர்ச்சுனிட்டினா என்னது நம்ம சொல்லுவோம், வாய்ப்புகள், அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அப்படின்னா வருமானத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள். ஒருத்தன் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறான், ஒருத்தன் பார்த்துட்டிங்கன்னா 10 ரூபா கூட சம்பாதிக்க முடியுது கிடையாது. இந்த மாதிரி வருமானத்தில் இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிற மாதிரி, இந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய சமநிலை அற்ற தன்மையை குறைக்கிற மாதிரியும், அதே மாதிரி எல்லாத்துக்குமே சம வாய்ப்புகளை வழங்குற மாதிரியும், அதே மாதிரி என்னென்னு சொல்கிறாங்க, சோஷியல் ஆர்டர், இங்கே ஜாதி மதத்தை பொறுத்து ஒருத்தருக்கு அதிகமான வாய்ப்புகள், ஒருத்தருக்கு குறைவான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணாமல், இந்த எந்த பாயிண்ட்டையுமே கன்க்ளூட் பண்ணாமல் சமூகம், பொருளாதாரம், பொலிட்டிக்கல், அரசியல், இந்த மூணுலேயுமே அனைவருக்கும் அனைத்தும் சமம் அப்படிங்கிற நிலையை கொண்டு வர மாதிரியான விதிகளைத்தான் நம்ம இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் 38 சொல்லுது. புரிஞ்சுங்களா? அப்படின்னா இங்கே எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சமூகம் அதுலேயே வந்துருச்சு இல்லையா, சொசைட்டி அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். அண்ட் யூ ஜஸ்ட் சி, இங்கே பணக்காரனை பற்றியும் பேசியிருக்காங்க, இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அப்படிங்கிறப்ப ஏழையை பற்றியும் பேசியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஏழைகளையும் பணக்காரனாக ஆக்கணும் அப்படிங்கிற பற்றியும் பேசியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே தரம் உடையவர்களாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்தை தான் ஒரு சட்டம் இயற்றுபவர்கள் முன்மொழியணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஸோ இட் இஸ் அ சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல். ஆர்டிகல் 39 இதில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ரைட் டு அடிகேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ், அனைத்து குடிமகன்களுக்கும். சரிங்களா? குடிமகன்னா இந்தியாவில் வசிக்கக்கூடியவங்க, இந்திய குடியுரிமை பெற்றவர்கள், அனைத்து குடிமகன்களுக்கும் சமநிலையிலான தேவைப்படுற அளவுக்கு, சரிங்களா, அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை தான் உணவு, உடை, இருப்பிடம், ஃபுட்டு, ஷெல்டர், க்ளோத்ஸ்.
இது எல்லாத்துக்குமே போய் சேரணும். அதுதான் அடிகேட் மீன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே அப்படிங்கிற மீனிங் இங்கே வந்துருச்சு. அப்படின்னா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணால் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் த காமன் குட்ஸ். ஸோ பொதுவான பொருட்களை பொறுத்தளவுக்கு இங்கே பிஎம்டபிள்யூ காரை வந்து எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய மீனிங் கிடையாது. ஆனால் பொதுவான காமன் குட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அடிப்படை வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாத்துக்குமே எல்லாமே சென்று சேரணும் அப்படிங்கிறது தான். எல்லாமே அப்படிங்கிறது என்னது? காமன் குட்ஸ், நாட் த ஸ்பெஷல் ஆர் லக்ஸூரியஸ் குட்ஸ். எல்லாத்துக்குமே ஐஃபோனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்ன கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமே ஃபோனை கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாத்தையுமே கம்யூனிகேஷன் சைக்கிளில் இணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். ஏன்னா எல்லாருமே அப்படிங்கிற மீனிங் இங்கே வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிகேட் மீன் உங்கள் வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஃபோர்காஸ்ட் பாயிண்ட். உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கி நடத்துறது வாழ்வாதாரம் தான், என்றைக்குமே நடத்தணும் அப்படிங்கிறது வாழ்வாதாரம் தான். ஸோ இமீடியட் பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது பார்த்தீங்களா. அதே மாதிரி மெட்டீரியல், உங்களுக்கு இன்றைக்கி அரிசி கிடைக்கணும் அப்படிங்கிறது உடனடி தேவை. விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃப்யூச்சர் நீடு. என்றைக்குமே அரிசி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயம் நல்லா இருக்கணும் சொல்லலாம். பிரச்சனை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஃப்யூச்சர் திங். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது இமீடியட் நீட். ஏன்னா இன்றைக்கி காலையில் விவசாயம் செய்ய ஆரம்பித்து மத்தியானத்துக்குள்ளே ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச விவசாயம் செஞ்சு ஒரு பொருளை உருவாக்கி இருந்தால் தான் இன்றைக்கி நம்ம அதை என்ன பண்ண முடியும், ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படின்னா இது வந்து ஒரு இமீடியட் நீடை குறிக்குது இல்லையா. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ அல்டிமேட்லி socialistic principle. Prevention of concentration of wealth and means of production அப்படின்னு சொல்கிறோம். prevention of concentration of wealth and means of production. ஒரே இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து வசதிகள்லாம் போய் சேர்றதை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 30 லட்ச ரூபா டேக்ஸிங்க, 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 90,000 ரூபா டேக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறவங்கள்ட்ட நிறைய டேக்ஸ் வாங்கி இல்லாதவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பப்ளிக் பஸ்ஸு, பப்ளிக் சிஸ்டம், பப்ளிக் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேக்ஸ் சிஸ்டமே இருக்குது. ஸோ இதுவும் ஒரு இமீடியட் நீடு தான் குறிக்குது. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன் 2 பேருமே சேர்த்துட்டாங்க பாருங்கள். ஈக்குவல், அதாவது இங்கே வந்து என்ன சொன்னால் ஜெண்டரை பொறுத்து சேலரி இல்லாமல் சரியா, சேலரிங்கிறது ஒர்க்கை பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட். ஸோ செய்கிற வேலைக்கு தான் சேலரி இருக்கணுமே தவிர யார் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இதுவுமே ஒரு இமீடியட் நீடை பற்றி தான் பேசுது. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் சில்ட்ரன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸபிள் அப்யூஸ். சரிங்களா? ஒரு தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளியினுடைய கடமை. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷனரி இதெல்லாம் இருக்குது. கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்குது, மாதமானால் ப்ராப்பர் மெடிக்கல் செக்கப்பு, ப்ராப்பர் லீவு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து ஒரு முதலாளி அப்படிங்கிறவர் என்ன பண்ணி ஆகணும், ஏற்படுத்தி கொடுத்தாக வேண்டும். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு சேர்த்து பேசுகிற பாயிண்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸபிள் அப்யூஸ், குழந்தைகளை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறதும் ஒரு அரசினுடைய கடமை. ஸோ ஒரு சிட்டிசனாக இதை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இது ஒரு உரிமை. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அரசாக இதை பார்த்தீங்கன்னா ஒரு லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவாக பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய கடமை. ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், ஒரு குழந்தை சுகாதாரமாக வளரணும் அப்படிங்கிறத உறுதி செய்யணும். இப்போ நீங்களே எடுத்துக்கங்க, இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதே மாதிரி இந்த ப்ரீ ஸ்கூலிங் அதாவது இருக்கு இல்லையா, எல்கேஜி யூகேஜி, இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்காக உருவாக்கப்பட்ட சென்டர் கிடையாது, குழந்தைகளோட ஹெல்த்துக்காக உருவாக்கப்பட்ட சென்டர். ஸோ எஜுகேஷனை வந்து ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுருக்கிறது இந்த ஹை ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து தான். எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு, அதே மாதிரி ப்ரீ ஸ்கூலிங்கை பொறுத்தளவுக்கு குழந்தையினுடைய மனம் மற்றும் உடல் வளர்ச்சி தான் முக்கியம். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இருக்கு இல்லையா, சத்து மாவெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? சரியாப்பா? ஸோ அதுதான் கான்செப்ட் இங்கே. ஸோ அப்படி ஒரு குழந்தை வளருவதற்கான தேவையான சூழ்நிலையை அமைத்து தர வேண்டும் என்பது ஒரு அரசினுடைய கடமை. அதை கேட்பது என்பது உங்களுடைய உரிமை. ஆனால் அது அமைத்து தரலைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கோர்ட்டு கேஸுக்கு போக முடியாது. ஏன்னா இட்ஸ் அ நான் ஜஸ்டிசியபிள் ரைட். ஏன்னா அரசாங்கம் உருவாக்குறப்பவே இதை வந்து ஜஸ்டிசியபிளாக பண்ண முடியாது. அதுதான் மிக முக்கியமான விஷயமே. ஏன்னா அன்றைக்கி வந்து அன்றைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே நம்ம இந்தியா கவர்மெண்ட்டை பணம் இல்லை.
1947 50 பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி பணம் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிட்டு இருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதனால தான் நான் முதலே சொன்னேன். ஸோ எல்லா வித உரிமைகளையுமே வந்து என்ன பண்ண முடியாது, இமிடியேட்டாக கொடுக்க முடியாது. ஒரு சில குறிப்பிட்ட உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த சூழ்நிலையில் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. புரிஞ்சு இல்லைங்களா? தட் இஸ் அந்த சூழ்நிலைகள் உருவாக்குறப்போ இந்த டிபிஎஸ்பியில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இந்தியாவில் என்ன இருக்கும், ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். இப்போ டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரல. ஒன்ஸ் இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுன்னா டெஃபினெட்லி இந்தியா வில் பிகம் எ பியூர் வெல்ஃபேர் ஸ்டேட். டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுன்னா இந்தியா அப்படிங்கிறது என்னது, ஒரு பியூர் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறிடும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39A டு ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர். இப்போ கோர்ட்டு கேஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு ஒரு பயமே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு செலவு செய்ய முடியுமா, அலைய முடியுமா, நம்மளுக்கு வேலை இருக்கும், பார்க்கணும் அப்படிங்கிற பயம் இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வருமானத்தில் பின்தங்கியவராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நீதிமன்றத்திற்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய கேஸை என்ன பண்ணி தரணும், கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தி தரணும் அப்படின்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கு. எல்லா கோர்ட்டுமே அந்த கோர்ட்டில் வந்து ஒரு பாடியை க்ரியேட் பண்ணணும். அந்த பாடி வந்து ஒருத்தர் வருமானத்தில் பின்தங்கியவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வருமான நிலையை சரி செய்கிற மாதிரியான திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். அந்த கேஸெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்டரை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு கொஷினாக வரலாம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு தேவையான அந்த கோர்ட் நடவடிக்கைகளை நடத்தி கொடுக்குறதுக்குன்னு 2 பாடி இருக்குது. நேஷனல் லெவலில் ஒரு பாடி இருக்குது, ஸ்டேட் லெவலில் ஒரு பாடி இருக்குது. அதை என்ன சொல்லுவோம், நல்சா சல்சா, SALSA. அதே மாதிரி NALSA, அதை என்ன சொல்லுவோம், நேஷனல் லீகல் அத்தாரிட்டி சர்வீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரியே ஸ்டேட் லீகல் அத்தாரிட்டி சர்வீஸ் ஆஃப் இந்தியா, சர்வீஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டேட். நல்சா சல்சான்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட். அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஏரை பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுடைய நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அசைன்மெண்ட்டாக எனக்கு எழுதி அனுப்பி வைங்க. நல்சா சல்சா ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டின்னு டைப் பண்ணிங்கனாலே வரும். அதே மாதிரி நேஷ்னல் லீகல் அத்தாரிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வரும். தே வில் ப்ரொவைட் யூ ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் டு த புவர் பீப்புள். ஹூ ஆர் த புவர் பீப்புள்? 8 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக குடும்ப வருமானம் உடையவங்களை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஓபிசிலேயே 2 கேட்டகரி இருக்குப்பா, க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒருத்தருடைய குடும்ப வருமானம் அப்படிங்கிறது பழைய கணக்கெடுப்பின்படி இப்போ வந்து கொஞ்சம் கணக்கில் மாற்றிருக்காங்க. பழைய கணக்கெடுப்பின்படி 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருந்தால் அவங்க க்ரீமி லேயர்னு சொல்லுவோம். க்ரீமி லேயரில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது. நான் க்ரீமி லேயரில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்குது. புரிஞ்சுங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற செக்ரிகேஷன் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தான் க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற செக்ரிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் உங்களுக்கு, நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழ் இருந்தால் மட்டுமே யூ வில் கெட் தட் பர்டிகுலர் சர்டிஃபிகேட். ஸோ அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல் 41. சரிங்களா? ஆர்டிகல் 41. In case of unemployment, old age, sickness, disablement, secure citizens right to work, right to education, right to public assistance. ஸோ ஏஜை பொறுத்தோ அல்லது அவங்களுடைய டிசேபிள்மெண்ட், ஒருவர் உடல்நிலையில் ஊனமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வயசாயிருச்சு அப்படிங்கிற காரணக்காக அவருக்கு ஒர்க்கோ எஜுகேஷனோ வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் அசிஸ்டன்ஸோ ரிஃப்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் கவர்மெண்ட்டுடையது. அதனால தான் முதியோர் கல்வி திட்டம்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? கல்வி கற்றுக்கிறதுக்கு வயசே இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 41க்காக தான் முதியோர் கல்வி திட்டமே. ரைட் டு ஒர்க். சரிங்களா? முதியோர்களும் வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். அதே மாதிரி முதியோர்களுக்குன்னு சில வேலைகளை கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது, ஏற்படுத்தி தருது. முதியோர் பென்ஷன் தொகையை தருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதியோர்கள் என்ன பண்ணலாம், இந்த ஊரக வேலை திட்டம் சொல்கிறோம் இல்லையா, மன்ரேகா, 150 ரூபா சம்பளம் ஊரக வேலை திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த வேலையிலையும் போய் அவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அது ரைட்டு. பப்ளிக் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனா 500 பேருக்கு மேல் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் எனில், ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பீப்புள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்கணும். இதெல்லாம் பேசிக் ரைட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் பேசிக் நீட்ஸாகவே மாற்றியாச்சு. பஸ்ஸில் பார்த்துருக்கீங்கல்ல, ஊனமுற்றோருக்குன்னு தனி இருக்கும், தியேட்டர்லையும் இருக்கணும், அதுதான் ரூல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே 500 பேருக்கு மேலே ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குன்னா ஊனமுற்றவர்களுக்கு என இருக்கக்கூடிய சிறப்பு பாத்ரூமும் இருக்கணும்.
ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வீல் சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துருக்கோமா இல்லையா? இதெல்லாம் எப்படி? ஆர்டிகல் 41 படி தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பிரின்சிபல்ஸ், புரிஞ்சுங்க. ஆனால் இதெல்லாம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரு கோர்ட் கேஸ் எல்லாம் போக முடியாது. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் விச் ஆர் மென்ஷன்ட் இன் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஐ எம் சேயிங். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாகணும்? ஒரு கான்சன்ட்ரேஷனாக கூட எடுத்தாகணும். ஆர்டிகல் 42, சரிங்களா? ஆர்டிகல் 42 மேக் ப்ரொவிஷன் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப். புரிஞ்சுங்களா? மெட்டர்னிட்டி ரிலீஃப்னா என்னென்னா, ஒரு கர்ப்பமாக ஒரு பெண் இருக்கிறாள் என்றால், ஒரு பொண்ணு வந்து மாதமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி 2 மாதம் லீவு, குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் 2 மாதம் லீவ், 4 மாதம் லீவை வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கொடுத்தாகணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டும் கொடுத்தாகணும். இதுதான் ரூல். புரிஞ்சுங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படின்னு கூட இருக்குது. ஸோ ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் தாய்க்கு மட்டும் பங்கு கிடையாது, தந்தைக்கும் பங்கு இருக்குது. ஸோ மெட்டர்னிட்டி லீவ் தர மாதிரி பெட்டர்னிட்டி லீவும் கொடுங்க, சம்பளத்தோட லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த கேம்பெயின் ஆரம்பித்து வச்சார். சரிங்களா? இந்த மாதிரி சில முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. மெட்டர்னிட்டி கண்டிஷன்ஸ், மெட்டர்னிட்டி ரிலீஃப், பெட்டர்னிட்டி ரிலீஃப். ஓகே, சரியாப்பா? அதே மாதிரி ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு விடுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சம்பளத்தை பிடிக்கக்கூடாது. அவங்களுக்கு சேர வேண்டிய ஊதியத்தையும் என்ன பண்ணி ஆகணும்? அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸுமே இப்போது இருக்குது. சரியாப்பா? அதுதான் ஆர்டிக்கல் 42. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 43 செக்யூர் எ லிவிங் வேஜ், எ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், சோஷியல் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் ஒர்க்கர்ஸ். புரிஞ்சுங்களா? சோஷியல் கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இது எல்லாமே இமீடியட் நீடை பற்றி தான் பேசுதுப்பா. இது எல்லாமே இமீடியட் நீடை பற்றி தான் பேசுது. அதான் சொன்ன ஒரே ட்ரிக்கு. இமீடியட் நீடை பற்றி ஒரு விஷயம் பேசுனா அது எல்லாமே அப்சல்யூட்டாக என்னது? சரிங்களா? இமீடியட் நீடை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அது எல்லாமே அப்சல்யூட்டாக சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சர் நீடை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இன்டலெக்சுவல் பிரின்சிபல். காந்தியன் பிரின்சிபலை மட்டும், காந்தியன் பிரின்சிபலை பொறுத்தளவுக்கு என்ன இருக்குது? அல்டிமேட்டாக காந்தியன் பிரின்சிபலை மட்டும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண, அதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. காந்திய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். மது அருந்தாமல் இருக்கிறது, புலால் உண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி சர்க்கனை என்னது? தனக்கு தேவையான உடையை தானே உற்பத்தி செஞ்சு போட்டுக்கிறது. அதே மாதிரி ரூரல் எக்கானமியை பற்றி அவர் ரொம்ப பேசுவார், கிராமப்புறங்களை பற்றி ரொம்ப பேசுவார், பசு பாதுகாப்பை பற்றி பேசுவார். பசுவதை தடுப்பு சட்டம் அது காந்திய கொள்கையின் அடிப்படையில் வந்த சட்டம் தான். சரியாப்பா? ஸோ இதெல்லாமே ஒரு கான்செப்ட். ஆர்டிகல் 43 என்ன சொல்லுதுன்னா, டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் த, சரிங்களா? டேக் ஸ்டெப்ஸ் டு செக்யூர் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக என்ன பண்ணணும்? அந்த இண்டஸ்ட்ரியினுடைய மேனேஜ்மெண்ட்லேயும் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வரணும். இப்போல்லாம் இருக்குப்பா, புரிஞ்சுங்களா? இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபாரம், தொழிலாளர் அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வராங்க அப்படின்னாலே இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின, இப்போ இண்டஸ்ட்ரி ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா அதை பற்றின ஒரு சில விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிட்டையும் அதை பற்றி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ். சரியாப்பா? முக்கியமான ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 47 ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள் டு, சரிங்களா? பீப்புள் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக ஃபாசை ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, தெரியுமா? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு பேக்டு ஃபுட்டு வாங்கினீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அந்த பர்டிகுலர் ஃபுட்டுக்கு பின்னாடி ஃபாசை அப்படிங்கிற ஒரு சீல் வச்சுருப்பாங்க. ஃபாசை லைசன்ஸ் இல்லாமல் ஒருத்தரால் இப்போ என்ன பண்ண முடியாது? ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டங்கள்ப்பா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஏன்னா இந்த 47 ஆர்டிக்கிளை ஜஸ்டிசியபிள் நேச்சரை கொண்டு வரணுங்கிறக்காக பாராளுமன்றம் எழுதின சட்டம் தான் அது. இப்போ ஆர்டிகல் 47 வயலேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கோர்ட் கேஸ் போக முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? ஃபாசை ஆக்டை ஒருத்தன் வயலேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? கோர்ட் கேஸுக்கு போகலாம். என்ன பண்ணலாம்? கோர்ட் கேஸுக்கு போகலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஜஸ்டிசியபிள் ஒரு நேச்சரை, ஜஸ்டிசியபிள் நான் ஜஸ்டிசியபிள் ரைட்டை ஜஸ்டிசியபிளில் எப்படி மாற்ற முடியும், அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பேசுகிறப்போ இதை பற்றி பேசிட்டு தான் அந்த கிளாஸை கொண்டு போவோம். புரிஞ்சுங்களா? ஏன்னா டைப்ஸ் ஆஃப் வயலேஷன்ஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லணும், அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஒரு சட்டத்தை மீறுறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லுவேன். ஸோ யூ டோன்ட் வரி. ஓகே? ஸோ these are the important articles which comes under the socialistic principle. Okay,
இதுக்கப்புறம் நம்ம என்ன பிரின்சிபல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபலை பற்றி பார்க்க போகிறோம். காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு என்னது? திஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் காந்தியன் ஐடியாலஜி யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த ப்ரோக்ராம் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் இனன்சியேட்டட் பை காந்தி டியூரிங் த நேஷனல் மூமெண்ட்ஸ். தேசிய போராட்டங்களின் போது காந்தி கடைப்பிடித்த கொள்கைகளையே என்னென்னு சொல்லுவோம்? காந்தி கொள்கைகள். அப்படின்னா காந்தியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, காந்தி என்னென்ன விஷயத்த சொன்னாரோ அதுதான் இந்த ஆர்டிகல்ஸில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அது என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். சரியாப்பா? இப்போ ஆர்டிகல் 40, ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் என்டோ தெம் வித் நெசசரி பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி டு enable them to function as unit of self government. செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது அர்த்தம். புரிஞ்சுங்களா? இப்போ ஆட்சி நடத்துறதுக்கு பணம் முக்கியம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பஞ்சாயத்து அமைப்புக்கும் அவங்களுக்கும் சில ஃபினான்ஷியல் பவர்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் உன்னுடைய மீனிங். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தண்ணி வரி, வீட்டு வரியெல்லாம் யார் தான் விசாரிப்பாங்க? லோக்கல் பஞ்சாயத்து தான் விசாரிப்பாங்க, வரி வசூலிப்பாங்க. ஏன்னா ஆட்சி நடத்துறதுக்கு பணங்கிறது அவசியம். அப்போ தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை, மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை என்ன பண்ண முடியும்? பூர்த்தி செய்ய முடியும். அதை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட்? ஸோ ஆர்டிகல் 40 சரியாப்பா? இதன் அடிப்படையில் தான் வந்து பிஆர்ஐ ஆக்ட் அப்படிங்கிறதே வந்திருக்கு. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் நான் சொன்னேன் இல்லையா, 1992. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். 1992 73rd and 74th அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்து முனிசிபல் அமைப்புகள். அதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் பஞ்சாயத்து அமைப்புகளே, கவுன்சிலர் போஸ்ட்டு, மேயர் போஸ்ட்டு, அது எல்லாமே அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். முதல் பஞ்சாயத்து அமைப்புகள் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1956 ஜவஹர்லால் நேருனால். எங்கன்னா ராஜஸ்தானில். ஸோ ராஜஸ்தான் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத். இந்த பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதே வந்து காந்திய கொள்கைகள் தான். ஏன்னா காந்தி தன்னுடைய போராட்டங்களை எல்லாத்தையுமே எங்கே தான் நடத்தினார்னா இந்த ரூரலில் தான் நடத்தினார். அவருடைய போராட்டங்களை என்ன பண்ணல, எந்த ஒரு சிட்டிலையும் நடத்தல. ஏன்னா கிராமங்களை முன்னேற்றணுங்கிறது அவருடைய கொள்கைகளில் ஒன்று. சரியாப்பா? ஏன் முதல் அவர் ஈடுபட்ட சம்பரான் சத்தியாகிரகம் 1917 வருஷம். சம்பரான்ங்கிறது ஒரு கிராமம், பீகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். கேதா சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் சொல்லுவோம் இல்லையா? கேதாங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அதே மாதிரி அடுத்தடுத்த போராட்டங்கள் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் தான் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி காந்திஜி எத்தனை போராட்டங்கள் நடத்தினாரோ அந்த போராட்டங்கள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டது, நடத்தப்பட்டது ஒரு கிராமத்தில் இருந்து தான் அது நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏன்னா காந்தியினுடைய ஒரு இம்பார்ட்டண்ட் ஐடியாலஜி என்ன? ரூரல் அப்படிங்கிறது தான். ஏன்னா ரூரல் பீப்புள் ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் எக்கானமி எதை பற்றி பேஸ் பண்ணி தான் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதுவே அண்ட் இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தளவுக்கு சீசனல். இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட் எனிவர். எல்லா இடத்துல எல்லா நேரமே அக்ரிகல்ச்சர் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா இல்லையா? அப்படின்னா ஒரு போராட்டத்தை அக்ரிகல்ச்சர் செய்யாத பீரியடில், மழைக்காலம் இல்லாதப்போ, சாதாரண காலத்தில், அறுவடை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பித்தோம்னா போராட்டத்தில் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் வருவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகரத்தில் இருக்கிறவங்கள டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறவங்க, அவங்களுக்கு அப்படின்னா டெய்லி வேலை இருக்காது. அப்படின்னா அல்டிமேட்டாக அவங்க போராட்டங்களில் பங்கு கொள்வாங்க, போராட்டங்கள் உறுதுணையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நகரத்தில் இருக்கிறவங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாக இருப்பாங்க, ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க எளிய வாழ்க்கையை பின்பற்றுவாங்க. ஸோ அல்டிமேட்டாக கிராமத்தில் இருக்கிறவங்களை போராட்டத்தில் சேர்த்துக்கிட்டால் அவங்களுக்கு உணவும் நீர் மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களை சேர்த்துக்கிட்டால் அவங்களுக்கு சம்பளம் சேர்த்து தரணும் போராட்டத்தில். ஸோ இதனால தான் ஒரு போராட்டத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிராமங்களே ஆரம்பித்தார். ஸோ கிராமங்களுடைய முக்கியத்துவம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதான் இது காந்திய கொள்கைன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா அல்டிமேட்டாக வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி பேசுச்சுன்னா இட்ஸ் எ காந்தியன் பிரின்சிபல். செகண்ட், யூ ஜஸ்ட் சி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். காந்திஜி ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் வித் அ சர்க்கா. ஒரு வளையம் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நூல் நெய்து தனக்கு தேவையான உடையை அவரே தயார் செஞ்சுட்ருப்பார். அந்த சின்னத்தில் தான் அவர் எப்பயுமே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சர்க்கான்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே தானே கொடுத்துருக்கோம், ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். கிராமங்களில் இருக்கக்கூடிய நூற்பாலைகளை என்ன பண்ணணும்? மோட்டிவேட் பண்ணணும். கோஆப்ரேட்டிவ்ஸ் இதெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் காந்திய கொள்கைகள் தான். ஏன்னா காந்தி அந்த சிம்பிளை வச்சு எக்ஸ்பிளைனே பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காந்தியினுடைய மிக முக்கியமான கொள்கையை சுதேசி. தனக்கு தேவையான பொருட்களை தானே தயார் செய்து உபயோகப்படுத்திக்கணுங்கிறது அவருடைய மிக முக்கியமான கொள்கை. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாங்க? காந்தியார் செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பொருளுக்காக இன்னொருத்தரை சார்ந்திருக்கிறது தான் நம்ம முதல் வழியில் அடிமையாகிறதுக்கான காரணமே. நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்டையுமே அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் முதல் தேசிய போராட்டங்களில் என்ன சொன்னார்? காந்தி சொன்னார்.
அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதல் ஆடையில் ஆரம்பித்தார், ட்ரெஸ்ஸில். அதனால தான் அந்நிய ஆடைகளை வந்து கொளுத்துற போராட்டம்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 43B, ப்ரொமோட் வாலண்டரி ஃபார்மேஷன் அண்ட் அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னாலே என்ன இங்கே இருக்குது, அல்டிமேட்டாக கிராமங்களில் தான். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சார்ந்த பண்புகளும் யாருடைய கொள்கைகள் தான், காந்திய கொள்கைகள் தான். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி தான் அப்கமிங் பாயிண்ட்ஸ் ஆர் ஆல்சோ மென்ஷனிங் அபவுட் த காந்தியன் பாலிசிஸ். காந்தியன் பாலிசிஸ் மொத்தமே 6 தான், 3 பாலிசி சொல்லிட்டேன், மிச்சிருக்க 3 பாலிசி தான். SC/ST ஹரிஜன் சங்கம்ன்ற சங்கத்தை முதல்ல ஆரம்பித்தவரை யார் தான், காந்திஜி தான். ஆன்டி அன்டச்சபிலிட்டி மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் நேஷனல் மூமெண்ட்டில் ரொம்ப சீரியஸாகவே இறங்க ஆரம்பித்தார் காந்திஜி. சரியாப்பா? ஸோ அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கே ப்ரீஃபாக புரிஞ்சிருக்கும். SC/ST ப்ரமோட் பண்ணுறதுக்கு காந்திஜி தன்னுடைய குரலை எப்பயுமே கொடுப்பாரு. ஏன் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு முதல் அவர் சொன்னார் ஏர்வாடா ஜெயிலில். எதுக்காக? SC/ST ப்ரொமோஷனுக்காக தான். ஸோ அல்டிமேட்லி இட் இஸ் பிரின்சிபல். அடுத்தது ப்ராஹிபிஷன் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், அதான் அண்ட் ட்ரக்ஸ், போதைப் பொருட்களையும் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுவையும் தடை செய்வது அப்படிங்கிறதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா காந்திய கொள்கையில் ஒன்று தான். அதற்காக இப்போ மது ஒழிப்பு போராட்டம் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆர்டிகல் 48, ப்ராஹிபிட் த ஸ்லாட்டர் கவுஸ் அண்ட் கிளேவ்ஸ். புரிச்சுங்க, பசு அறுவை கூடங்களை நிறுத்துதல் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட். அதுக்காக இப்போ பசு வதை தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. பசுவை வந்து என்ன பண்ணக்கூடாது, இறைச்சிக்காக வெட்டக்கூடாது. பசுவனுடைய இறைச்சிக்காக வெட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டப்படி தண்டனைகள் இருக்குது. அதான் பசுவதை தடுப்பு சட்டம்னு அர்த்தம். பசு அறுவை கூடங்களை மூடுறது தான். பசுவை வந்து அவர் வந்து உணவை பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்குன்னா விவசாயத்திற்காக. விவசாயத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா முதல் பசுவை பாதுகாக்கணும். ஏன்னா நிறைய விவசாயிகள் இன்றைக்கி வரைக்கும் விவசாயத்தை கைவிடாமல் இருக்காங்கன்னா தான் சாப்பிட்றதுக்காக மட்டும் கிடையாது, அந்த பசுவுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் விவசாயம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் அவருடைய கொள்கைகள். ஸோ அப்படின்னா 6 கொள்கைகள் அவருடையது. என்ன சரியா இங்கே கொடுத்துருக்கேன்லப்பா 6 கொள்கைகள் என்னென்ன, 3G ரிமைண்ட் பண்ணிக்கலாம். வில்லேஜ் பஞ்சாயத்து கோஆப்ரேட்டிவ், வில்லேஜ் பஞ்சாயத்து, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, கோஆப்ரேட்டிவ், இந்த 3. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக்சிகன் ட்ரிங்க்கு, SC/ST, ஸ்லாட்டர் ஹவுசஸை வந்து பேன் பண்ணுறது. இதுதான் காந்தியன் பிரின்சிபல்ஸ். சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்னால் எல்லாத்த பற்றியும் பேசிச்சு. காந்திய பிரின்சிபல் காந்திய கொள்கைகளை மட்டும் தான் பேசிச்சு. கரெக்டாக புரிஞ்சலையா? அடுத்தது இன்டலெக்சுவல் பிரின்சிபலை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து ஃபோர்காஸ்டிங் பாயிண்ட் தான். ஓகே. ஸோ லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் ரிஃப்ளெக்ட் த ஐடியாலஜி ஆஃப் லிபரலிசம் அப்படிங்கிறது என்ன, தாராளமயமாக்குதல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுங்களாப்பா? ஸோ அதான் சொன்னாலே இது ஒரு அறிவுசார் கொள்கைகள். இன்றைக்கி மட்டுமே உங்கள் லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படிங்கிறது சமூக கொள்கை. அதுவே என்றைக்குமே உங்கள் லைஃப்பை லீட் பண்ணோம் அப்படிங்கிறது இன்டலெக்சுவாலிட்டி, அறிவுசார் கொள்கைன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? இங்கே ஆர்டிகல் 44, யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களுக்கும், அனைத்து ஜாதிகளுக்கும், அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரே மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள், திருமணங்களை உருவாக்குதல். ஏன்னா இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், திருமணங்கள் தான் வந்து ஒரு மிகப்பெரிய டைவர்ட்டிங் ஃபேக்டராகவே இருக்குது, ஒரு வேறுபடுத்தக்கூடிய தன்மையாக இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை, கிறிஸ்டியன்ஸில் ஒரு சிலர் தாலி கட்டுவாங்க, ஒரு சிலர் தாலி கட்ட மாட்டாங்க. நம்மளே இருக்கு இல்லையா, தலையை கவர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கிறிஸ்டியன்ஸ், அதுவே முகத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தாங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்கா இல்லையா. அவங்க தாலியை வச்சு அவங்க எந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே மாதிரியான திருமணங்கள் இங்கே இல்லை, அதனாலேயே நம்ம வந்து பிரிந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. இந்த டைவர்சிட்டிஸ், இந்த வேறுபாடுகள் திருமணத்தின் அடிப்படையிலேயே இருக்குது, சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது. ஸோ சடங்கு சம்பிரதாயங்களையும் திருமணங்களையும் ஒரே முறையாக நம்ம மாற்றிவிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே வந்து நம்ம என்ன ஆக மாட்டோம், பிரிஞ்சு போக மாட்டோம். புரிஞ்சுங்களா? ஒற்றுமையை இங்கிருந்தே வளர்க்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்போஸ் பண்ணணும். இன்னும் இம்போஸ் பண்ணலை. இம்போஸ் பண்ணாங்கிறது கவர்மெண்ட்னுடைய ஒரு ஐடியாலஜியாக இருக்குது. எதுக்கப்புறம் ஆர்டிகல் 44 இருக்குது. இது ஒரு அறிவுசார் கொள்கை. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது வந்து இன்றைக்கி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக இல்லை, என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது நம்ம ஃப்யூச்சர் லைஃபையும் லீட் பண்ணுறதுக்காக. நம்ம ஒற்றுமையாக இல்லாதனால தான் வெள்ளைக்காரங்க வந்து 300 வருஷம் இந்தியாவை ஆண்டுட்டு பண்ணாங்க. ஸோ இப்போயும் நம்மளுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது சிதைக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய இறையாண்மை அப்படிங்கிறது என்னது பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஸோ அந்த இறையாண்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஆர்டிகல் 45, ப்ரொவைட் இயர்லி சைல்டுஹுட் கேர் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் தே கம்ப்ளீட் ஏஜ் ஆஃப் 6 இயர். ஸோ 6 வயது வரைக்கும் ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்னா சரிங்களா, 6 வயது வரைக்கும் அந்த குழந்தை வந்து நல்லா வளர்கிறதுக்கான சூழ்நிலை வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்தணும். அதுக்காக அங்கன்வாடி சென்டர்லாம் இருக்குது, பால்வாடி ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா.
பால்வாடிங்கிறதுக்கு நீங்கள் ஏதோ வேறு ஏதோ மீனிங் வச்சுருப்பீங்கப்பா, அது கிடையாது. தாய்ப்பாலை மறக்கிறதுக்காக தான் பால்வாடி சென்டர்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இங்கே பால்வாடிஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. பால்வாடிஸ்னு என்னென்னா, பால்னா குழந்தைன்னு அர்த்தம், வாடினா குழந்தை இருக்கக்கூடிய சென்டர்னு அர்த்தம், குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய சென்டர்ஸ்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? ரைட். அங்கன்வாடிஸ், பால்வாடிஸ் அப்படின்னா குழந்தைகளுக்கான, அதாவது 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை சேர்க்கக்கூடிய பள்ளின்னு அர்த்தம். அந்த பர்டிகுலர் சென்டரை பொறுத்தளவுக்கு குழந்தையினுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் தான் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. பேசிக் எஜுகேஷன் தான். அந்த பேசிக் எஜுகேஷன் இது அவங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ ஆர்டிகல் 45 இதுவுமே ஒரு அறிவுசார் கொள்கை தான். ஒரு குழந்தை அந்த மூல வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த 6 வயசு வரைக்கும் தான் நல்லா வேகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த குழந்தை வந்து நல்லா ப்ராப்பராக வந்துருச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தை வந்து நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதுவும் ஒரு ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 48 ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் சயின்டிஃபிக் லைன்ஸ். ஆல்ரெடி ஐ ஹேவ் செட் ஃபுட் அப்படிங்கிறது இமீடியட் நீட், அதுவே அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்காஸ்ட் நீட். இருக்கா இல்லையா? பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது ஒரு அறிவு சார்ந்த கொள்கை. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 49 protect monuments, places, objectives, artists and historic interests which were declared to be of national importance. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்த கட்டிடங்கள். இப்போ தாஜ்மஹாலை பாதுகாக்கிறோம் அப்படின்னா எதுக்காக? கலாச்சாரம் சார்ந்த கட்டிடங்கள். அதே மாதிரி மாமல்லபுரத்தை வந்து பாதுகாக்கிறோம், மாமல்லபுர கட்டிடங்களை பாதுகாக்கிறோம்னா எதுக்காகப்பா? அல்டிமேட்டாக நம்மளுடைய மூதாதையர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம், அதான் சொல்கிறேன் இல்லையா? ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்து போகலாம், ஆனால் அவனால் செய்யப்பட்ட சாதனைகள் என்றுமே இறக்காது. ஷாஜகான் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியாது. ஆனால் அந்த தாஜ்மஹாலை பார்க்குறப்பே ஷாஜகான் இப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு தாட் வருமா இல்லையா? சரியா? மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த மாமல்லபுர கட்டடங்களை பார்க்குறப்போ ஒரு கல்லில் ஒரு கோயிலை செதுக்க முடியும்னா ஒரு அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய கிரேட் லீடராக இருப்பார். அப்படின்னா இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நம்ம ஃப்யூச்சர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில சாதனைகள் அவசியம். அப்படின்னா அவர்கள் செஞ்சுட்டு போன அந்த சாதனையை நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். தஞ்சை பெரிய கோயில், அங்கே இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலையும் ஃபைன் பண்ண முடியல. தீஸ் ஆர் ஆல் அவர் அச்சீவ்மெண்ட்ஸ். திஸ் அச்சீவ்மெண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் மோட்டிவேட்டட். தட்ஸ் வாட் ஆர்டிகல் 49 இஸ் தேர். ஆர்டிகல் 50 செப்பரேட். இது வந்து ரீசெண்டாக டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஜுடிஷியரியை எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து செப்பரேட் பண்ணுறது எந்த ஆர்டிகல் இருக்குன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. செப்பரேட் த ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இன் த பப்ளிக் சர்வீஸ் ஆஃப் த ஸ்டேட். புரிஞ்சுங்களா? சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இவங்க வந்து எப்பயுமே வந்து எந்த வழியிலையுமே நீதித்துறை கூட நீதித்துறையை வந்து தடை செய்கிற மாதிரியோ அல்லது அவங்களுடைய பணியில் குறுக்கிடுற மாதிரியோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்டை வச்சுருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ இன்டெலெக்சுவாலிட்டி. அப்போ தான் நீதித்துறை ஒரு சமநிலையான துறையாக இருக்கும். ஒருத்தர் கேஸுக்கு போகிறாங்க, மினிஸ்டருக்கு ஒரு விதமான நீதி, அதுவே வந்து மற்றவங்களுக்கு ஒரு விதமான நீதி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும்? அல்டிமேட்டாக நீதி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடும். ஸோ தட் இஸ் த பேசிக் ப்ராப்ளம் ஓவர் ஹியர் ஐ எம் சேயிங். அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா, நீதித்துறை ஒரு நாட்டில் ப்ராப்பராக செயல்படலை அப்படின்னா அல்டிமேட்டாக வேறு எந்த ஒரு துறையுமே அந்த நாட்டில் என்ன ஆகாது? ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்டிமேட்டாக இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ we should not forget these types of points. அது ஆர்டிகல் 50 இருக்கா இல்லையாப்பா? ஸோ லாஸ்ட் ஆர்டிகல் 51. சரிங்களா? லாஸ்ட் ஆர்டிகல் 51. ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ், செக்யூரிட்டி, மெயின்டைன் ஜஸ்ட் honorable relations between nations, foster respect of international laws and treaty obligations, encourage settlement of international disputes by arbitration. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். புரிஞ்சுங்களா? அதாவது இந்தியா வந்து நிறைய நாடுகள் கூட நல்ல தொடர்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அந்த தொடர்பை, அந்த நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு சட்டமாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற முக்கியமான விஷயமே. புரிஞ்சுங்களாப்பா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பி. டிபிஎஸ்பி உங்கள் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். டிபிஎஸ்பியில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம அமெண்ட் பண்ணது எப்போ? 1976 42nd அமெண்ட்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு டைம் டிபிஎஸ்பி அமெண்ட் பண்ணது. அமெண்ட்மெண்ட்டையும் கொஷின் கேட்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் நம்ம என்னென்னலாம் மாற்றணும்னா ஆர்டிகல் 39, 39A, 43A, 48A இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட்டை இன்சர்ட் பண்ணணும். புரிஞ்சுங்களா?
ஆர்டிகல் 39 பற்றி சொல்கிறப்ப நான் சொல்லியிருப்பேன். அதை ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ப்ரொமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் 39A. அதே மாதிரி வந்து 39 பொறுத்தப்போ டு செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் பண்ண சேஞ்சஸ். ஸோ இதில் எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட்டில் நம்ம எந்தெந்த ஆர்டிக்கலில் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்பாங்க. டிபிஎஸ்பி பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஆர்டிக்கலையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலை, புதுசாக சில ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் தான் பண்ணி வச்சுருக்கோம், புதுசாக சில பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 39, 39A, 43A, 48A. சரிங்களா? 9AA ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? 39, 39A, 43A, 48A. These articles were inserted because of the 1976 42nd amendment. ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா என்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th amendmentல ஆர்டிகல் 38 வாஸ் ஆடட். 44th amendmentல 38ல் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம். சரியாப்பா? 38ல் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம். அதான் என்னது, இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம் அப்படிங்கிற அந்த பார்ட்டியை இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம். முதல்ல சோஷியல் ஆர்டர் வரைக்கும் தான் இருந்துச்சு, சோஷியல் ஜஸ்டிஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு. இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வந்து 38ல் நம்ம அந்த பாயிண்ட்ஸை ஆட் பண்ணோம் 44th amendmentல 38 ஆர்டிக்கலில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம எப்போ அமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97th amendment 43B அப்படிங்கிற ஆர்டிக்கலை சேர்த்தணும் 2011ல். 43B அப்படிங்கிற ஆர்டிக்கலை 97th சேர்த்தணும். 43B பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஆர்டிக்கல் 86th amendmentல என்ன பண்ணோம்னா ஆர்டிக்கல் 45 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலில் ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், மேடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். சரிங்களா? எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சம்மந்தமாக, அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஆட் பண்ணோம். இதே 86th amendmentல தான். 86th amendment ஃபண்டமெண்டல் ரைட்லேயும் சேஞ்ச் கொண்டு வந்தது, டிபிஎஸ்பிலையும் சேஞ்ச் கொண்டு வந்தது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சேஞ்ச் கொண்டு வந்தது. சரிங்களா? 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு கல்வி கிடைக்கிறது உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21A. சரிங்களா? டிபிஎஸ்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கல்வி கற்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? தீஸ் ஆர் த சேஞ்சஸ். ஸோ டிபிஎஸ்பியை பற்றி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக நல்லா படிங்க. டிபிஎஸ்பிங்கிறது ரொம்ப ஈஸியான பாயிண்ட். டிபிஎஸ்பி சார்ந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.